குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, குருவே சரணம், குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். நன்றி. இப்போ நேற்று வந்து பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம். பிருகுநந்தி நாடியில ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது புதியவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். பழையவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுமையா இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கும். ஏன்னா கிரக பார்வைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வகைப்படுத்துற முறை வந்து உங்களுக்கு ஒரு சில வகையான ஒரு புதியதா கூட இருக்கலாம். சரிங்களா? அதை நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசிகளை பத்தியும், ஒரு ராசியில ஒரு கிரகங்கள் அமைகிறது எப்படி அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ராசியை பத்தி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நேற்று 7 ஸ்டெப் சொன்னோம் இல்லையா? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்ப கேக்குது சார். ஓகே சார். இன்னைக்கு பார்க்க போறது மொத்தம் 7 ஸ்டெப்ல நம்ம வந்து 4 ஸ்டெப் தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த 7 ஸ்டெப் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நீங்க பார்க்கும்போது எந்த சூழலை நீங்க கத்துக்க முடியணும் அப்படின்னா கூட நீங்க அதை பத்தி கத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னைக்கு பாக்குறது வந்து ராசிகளை பத்தி நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா? இந்த ராசி அப்படிங்கிற அமைப்பு எப்படி அப்படின்னா, ஆரம்ப காலத்துல வந்து எப்படி வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, இப்போ பூமி அப்படிங்கிறது இங்க இருக்கிறது வச்சுக்கலாம். ஆகாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லை இல்லாத, சரிங்களா, எல்லை இல்லாத ஒரு அமைப்பு உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா, ஆகாயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லை இல்லாத ஒரு அமைப்பு இருந்துச்சு. நட்சத்திரத்துடைய கூட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அங்கங்க வந்து சிதறி கிடக்குது. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த புள்ளி வச்சு கோலம் போட்ட அமைப்புல இருக்கும். புள்ளி வச்சு அந்த புள்ளி, அதாவது நட்சத்திரம் வந்து அப்படியே அங்கங்க சிதறி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம சித்தர்கள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பா இருக்கு, 360 பாகையா இருக்கு. அந்த அமைப்புல வந்து நம்ம ஒரு இது வந்து ஒரு பேர் வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து இங்கிருந்து அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கூட்டமா இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்க இங்கிருந்து வந்து ஒரு கற்பனை கோட்டுனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இணைக்கிறாங்க. அந்த கற்பனை கோட்டினால இணைக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன வடிவங்கள் கிடைச்சதோ அந்த வடிவங்களை வந்து பாத்தீங்கன்னா ராசிகளுக்கு உண்டான வடிவங்களாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது அவங்க இந்த மேஷ ராசி அப்படிங்கிற மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆடு மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ஆடு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஷபராசி வந்து அவங்க பாக்குறாங்க, அது வந்து ஒரு மாடை வந்து கொம்ப வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிற அடிப்படையில இங்கிருந்து பூமியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர மண்டலங்களை, நட்சத்திர கூட்டங்களை ஒரு கற்பனை கோட்டினால பார்க்கும்போது என்ன வடிவங்கள் கிடைச்சதோ அதான் வந்து ராசிகளுடைய வடிவங்களாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த ராசிகளுடைய வடிவங்களை வச்சு நம்ம வந்து எளிமையான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு லாஜிக்கா படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னைக்குமே மறக்காத ஒரு தன்மையில இருக்கும். சரிங்களா? அப்ப அதை வச்சு நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து ஜென்ரலா பார்ப்போம். சரிங்களா? இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர கூட்டம். ஒரு நட்சத்திர குவியல் கூட எடுத்துட்டோம். இந்த ராசி அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த கிரகங்களை வந்து அளவீடு செய்யறதுக்கு உண்டான ஒரு மைல் கற்களாக ராசி அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படும். கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வானவீதியில சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைல்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து மாறாது. மைல்கள் மாறுமா? இங்கிருந்து சென்னை 500 கிலோமீட்டர் போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டராகவே இருக்கும். சென்னை எங்கேயும் போகாது. அப்ப அந்த மைல்கள் மாறுமா? மைல்கள் மாறாது இல்லையா? அப்ப அந்த மைல்கள் மாறி
ஒரு மாறாத தன்மையுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியுடைய தன்மை வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னைக்கு வந்து நீங்க மேஷ ராசி மண்டலத்தை பாத்தீங்கன்னா அது வந்து மேஷ ராசியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அப்படிங்கிறது வந்து மாறாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராசி அப்படிங்கிறது ஒரு மாறாது ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொண்டது அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபதிகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கு வந்து ஒவ்வொரு அதிபதிகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் பேசிக் தான், தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம இதை வந்து நம்ம எப்படி அடிப்படையில நம்ம பிரிப்போம், நம்ம பிரிகினந்தி நாடி முறையில எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அப்படிங்கிறது வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை மட்டும் சொல்றேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போதைக்கு இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கிற அமைப்புல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் மேஷ ராசியில பிறந்தாங்க அப்படின்னா ஒருவருக்கு அந்த ஆட்டினுடைய குணாதிசயம் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஆடுகள் வந்து எங்கெங்கெல்லாம் வசிக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியுடைய வசிப்பிடமாக அதுக்கு ஈக்குவேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடியதுதான் இந்த மேஷ ராசியுடைய வசிப்பிடங்கள். வசிப்பிடம் அப்படின்னா அது அந்த அதுக்கு இணையான பொருட்கள்னு அர்த்தம். இந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியை குறிப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதற்கு இணையான ஒரு அசைவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிண்டத்திலும் ஏற்படுது அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துடைய தத்துவம். இது வந்து பிரபஞ்சத்துடைய ஒரு ஒப்பியல் விதி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க மருத்துவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கூட அதே தன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இது வந்து மாறாது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து எளிமையா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதோட கருத்துக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க மூல நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேஷ ராசி அப்படின்னா வந்து இது வந்து சரராசி, இது வந்து நெருப்பு ராசி, இது வந்து அதாவது அதாவது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி தான் ஒரு அமைப்பு வந்து இருக்கு. அப்ப நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியாம கூட போயிடும். நீங்க ஒரு புரியாம ஒரு மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்க ஒரு 10-20 நாள் கழிச்சு நீங்க திருப்பி பார்க்கும்போது மறுபடியும் திரும்பி படிக்கிற மாதிரி முதல்ல இருந்தே படிக்கிற மாதிரி தான் வந்து அந்த வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு லாஜிக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பழகிறதுக்கும் நம்மளுக்கு எளிமையா இருக்கும், நம்மளுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ராசிகளுடைய வடிவத்தை வச்சு அதோட இருப்பிடங்கள்லாம் இங்க பூமியில வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, மேஷ ராசி அப்படிங்கிறது 6 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வசிக்குதோ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எந்தெந்த மாதிரி இடத்துல இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியுடைய வசிப்பிடங்களா நம்ம வந்து லாஜிக்கா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியும். அந்த அடிப்படையில இந்த ஆடுகள்லாம் எங்கெங்கெல்லாம் வசிக்கும்? கிராமப்புறத்துல வசிக்குமா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. மேஷம் அப்படின்னா ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல தான் வசிக்குது. அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அப்படிங்கிறது ஒரு கிராமப்புறத்துல வாழும். அப்போ இந்த மேஷராசி குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறமான பகுதி அப்படிங்கிறத ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிராமப்புறத்துல எப்படி எல்லாம் இருக்கும், அதோட வசதி வாய்ப்புகள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அமைப்பில் இருக்கிறனால மேஷராசி அப்படிங்கிறது போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நாகரிகம் பெரிய அளவுல வளராத இடம் அப்படிங்கிற அமைப்புல கூட அதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ஒரு சிலர் வந்து அதாவது நாகரிகம் தெரியாம இப்ப இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? பட்டிக்காட்டான்னு சொல்லுவாங்களா இல்லையா? கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்களா, தெரியுது அவனுக்கு இந்த சில நாகரிகங்கள்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியுடைய தன்மைகள் வந்து
வெளிப்படுத்தும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மேசராசி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கரடு முரடான பகுதிகளை வந்து மேசராசி குறிக்கும். இப்ப கிராமப்புறத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தார் சாலைகள்லாம் எப்படி இருக்கும்? தார் சாலை வசதி இருக்குமா? இருக்காது. அப்ப கரடு முரடான ஒரு அமைப்புடைய ஒரு பாதையுடைய பகுதி, அப்ப கரடு முரடான பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஆடுகள்லாம் எங்கெங்கெல்லாம் வசிக்குது, எங்கெங்கெல்லாம் போய் மேயுது? அப்ப மேய்ச்சல் நிலத்துக்கு போகுமா? மலைகள்ல போய் மேயுமா? அப்போ மேய்ச்சல் நிலத்தை வந்து மேஷராசி குறிக்கும். மலைகள், மலைகள் ஆடு போய் மேயும் இல்லையா? அப்போ மலை வந்து பாத்தீங்கன்னா மேஷராசியுடைய இருப்பிடமாக நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் சொல்லலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராச்சும் ஒருத்தங்க ட்ரை பண்ணுங்க. கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதை எடுத்துக்கலாம் சார். நம்ம அதை வேற இடத்துல பார்ப்போம். மக்கள் கூடுமிடம் அந்த மாதிரி நம்ம வேற மாதிரி பார்ப்போம். அதை குணாதிசயத்தில் நம்ம வந்து அதை ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சார் அது குணாதிசயத்துல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடத்தை மட்டும் பாக்குறோம். எந்தெந்த வகையான இருப்பிடத்தை வந்து அது வந்து ஆளுமை பண்ணுது அப்படிங்கிற அமைப்புல நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, இதெல்லாம் நான் இதோட முக்கியத்துவம் என்ன, இதை நம்ம எந்த நேரத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பரிகாரத்துக்காக பயன்படுத்தும் போதும் இந்த மேஷராசியுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அதை நான் வந்து பின்னாடி நான் சொல்றேன். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான என்விரான்மெண்ட்ல அவர் வந்து இருப்பாரு, எந்த விதமான என்விரான்மெண்ட்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற அமைப்பு கூட இந்த ஒவ்வொரு ராசியுடைய தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்ப எப்பவுமே வந்து இப்ப ஆடு மாடுகள்லாம் எங்க வந்து கட்டுவாங்க? பட்டி கட்டுவாங்களா? பட்டி எங்க இருக்கும்? வீட்டுக்கு பின்புறம், வீட்டுக்கு பின்புறமா? ஒரு மறைவான இடத்துல இருக்குமா, இருக்காதா? அப்ப ஒரு மறைவான பகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேய்ச்சல் குறிக்கும். வீட்டின் பின்புறம்னு எடுத்துக்கலாம், மறைவான பகுதி அப்படிங்கறது கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஏதாச்சும் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கா? மேஷராசி அப்படிங்கறதுல ஏதாச்சும் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கா? நீங்க ஆட்டை ஞாபகம் வச்சீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ, என்னென்ன தன்மைகள் இருக்கோ அந்த தன்மைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை படி நம்ம வந்து பயன்படுத்துவோம். என்ன ராசியில வருது, அதோட வசிப்பிடம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருது. வசிப்பிடம் அப்படிங்கிறது இருப்பிடம், என்னென்ன காரகத்துவத்துல அது வந்து கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த விவசாய நிலத்துல இருக்குமா? புல்வெளிகள் நிறைந்த பகுதி, புல்வெளிகள் நிறைந்த பகுதி இருக்குமா, இருக்காதா? அதையும் நோட் பண்ணிக்கோ. ஆடு எங்க இருக்கு, அதோட எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிற சமயத்துல நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ரிஷபராசிக்கு மாடுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. மாடு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்? மாடு வந்து கிராமத்துல இருக்கும், ஒரு சில சமயங்கள்ல நகரத்துல கூட இருக்குமா, இருக்காதா? பால் பண்ணையில இருக்கும். அப்ப வந்து இது ஒரு கிராமம்னு எடுத்துக்கலாம். ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாலும் கிராமம். பால் பண்ணை, பால் பொருட்கள் விற்பனையகம், அது வந்து பாலோட இதுதானே. அப்ப அந்த அமைப்புல பால் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து குறிக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் வேற எங்க இருக்கும்? மேய்ச்சல் நிலம், அது மேய்ச்சல் நிலத்தில் இருக்கும். புல்வெளிகள் இருக்குமா? புல்வெளி இருக்கும். விவசாய நிலம், விவசாய நிலத்துல இருக்குமா? அங்க வேலை பார்க்கணுமா இல்லையா? ஓகேங்களா? பால் பண்ணைகள் இருக்கும். இப்போ இந்த மேய்ச்சத்துல இன்னொன்னு கவனிங்க. இப்ப வந்து கம்பளி போர்வெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பளி சொட்டெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஆட்டோட ரோமத்துல இருந்து எடுக்கிறாங்களா இல்லையா? ஆட்டோட ரோமத்துல இருந்து எடுக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த தோல் ஃபேக்டரி, ஆட்ல இருந்து எடுக்கக்கூடிய தோல் ஃபேக்டரி எல்லாமே வந்து
மேஷ ராசியில வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. கம்பளி சொற்றுல உள்ளானெல்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொற்று இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடம் எல்லாமே வந்து மேஷ ராசியில் வரும் அப்படிங்கறத நீங்க ஒரு ஐடியா பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே ரிஷபம் அப்படின்னா இப்ப மாடு வந்து வேற எங்க வைக்கிறாங்க? லெதர் ஃபேக்டரி. மாட்டு தோல் எடுத்து பயன்படுத்துறாங்க. இப்ப லெதர் ஃபேக்டரி. மாடு வெட்டுறதுக்கும் பயன்படுத்துறாங்களா இல்லையா? அந்த அதாவது ஆடு வெட்டும் போது அது மேஷமாகவும், மாடு வெட்டும் போதும் மாடு வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமாக எடுத்துக்கும். சரிங்களா? அது நீங்க ஒரு அதாவது இது எந்தெந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு பிரச்சனை பார்க்கும் போதே வந்து அது பயன்படும். நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு மாடு வரும்போது நீங்க மேஷ ராசி பேஸ் பண்ணி நீங்க என்ன நிமித்தங்கள் காமிக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். நிமித்தத்துக்கும் நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடு வருது அப்படின்னா ரிஷபராசி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குது அப்படிங்கறத நீங்க வந்து இண்டிகேஷனா எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இப்போ ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது பிரசன்ன முறையில எப்பவுமே வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு சமிக்கை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை பார்க்க தவறிடுவோம் ஒரு சில இடத்துல. அதனால சில பலன்கள் கூட தவறா போறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த அமைப்பில் இருக்கிறதுனால ரிஷபராசி அப்படிங்கிறது மாடை வந்து வரும்போது நீங்க ரிஷபராசி அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சமீபத்துல ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து 2-3 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல இருந்தேங்க. பிள்ளையார்பட்டி போறதுக்காக அங்க போயிருந்தேன். அப்போ நான் லாட்ஜ்ல ஒரு தங்கியிருந்தேன். காரைக்குடின்னு நினைக்கிறேன், அங்கதான் தங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அங்க தங்கிட்டு இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்தேன். கீழே வந்து டீ குடிக்கிறதுக்காக கீழே வந்துட்டு இருந்தேன். அப்ப கீழே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தருடைய வண்டி மேல வந்து ஆடு நின்று இருந்துச்சு. கார் மேல ஆடு ஏறுமா ஏறாதா? ஒரு கார் மேல எல்லாம் சாதாரணமா ஏறிடுது இல்லையா? அவர் வண்டி மேல வந்து ஏறி நின்றுச்சு. அப்ப ஏறி நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எது? 4ஆம் பாகம். டூ வீலர் குறிக்கிறது. ஒரு கார் மேல ஏறி நிக்குது சார். அமைப்பில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் லக்னம் அப்படிங்கிறது இதுவா எடுத்துட்டேன் சார். லக்னம் அப்படிங்கிறது மகரமா எடுத்துட்டேன். ஏன்னா மகர ராசி அமைப்பில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வந்து மேஷமாகும். அவர் வண்டியிலேயே ஏறி நின்றுச்சு. அப்ப 4ஆம் பாகத்துல அது வந்து இண்டிகேட் பண்ணது அப்படிங்கிறத காமிக்குது. அப்ப அதை வச்சு நான் ஒரு பலன் சொன்னேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங் ஆயிடுச்சு. சார் மகர ராசியான்னு கேட்கிறேன், அவர் ஆமான்ட்டார். புரியுங்களா? அப்போ அந்த சூழ்நிலை சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்னென்ன இது பண்றோமோ, நம்ம என்னென்ன கத்துக்கிறோமோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஜோதிடம் வந்து விருத்தி அடையும். அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்வு பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப அன்றைய கோச்சார நிலையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேலை மாத்தணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா சார், வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், வேற வேலை தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்சா நான் வந்து அந்த வேலைக்கு மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்னோட கார்டு கொடுத்துட்டு வந்தேன். புரியுங்களா? அப்ப நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஒரு சந்திப்பு நிகழலாம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நீங்க பார்க்கணும். ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயங்களை அதன் மூலியமா பண்ணணும். அப்ப பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நல்லா பிரபலம் ஆயிருவீங்க. பிரபலம் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? ஒரு நல்ல விஷயத்தை நீங்க 4 பேருக்கு கத்துக் கொடுக்கும் போதும், நீங்க 4 பேருக்கு வழிகாட்டும் போதும் நல்ல அமைப்புல வருமா வராதா? அப்ப அதையும் நீங்க வந்து தெளிவா பார்த்து. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மிதுனம் அப்படிங்கிறது வந்து இரட்டையர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ராசி இதுல பாத்தீங்க அப்படின்னா வடிவத்துல இரட்டையர் அப்படின்னு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த இரட்டையர் வச்சு நம்ம என்ன இருப்பிடமா நம்ம வந்து சொல்றது? அப்போ 2 மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடுகின்ற இடம், மக்கள் கூடும் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்க? பூங்கா, பார்க்கு. வேற பூங்கா, பார்க்கு, நாகரிகம் வளர்ந்த இடம், ஒரு அதாவது விளையாட்டு மைதானம் எடுத்துக்கலாம். சூப்பர். வேற தியேட்டர் எடுத்துக்கலாமா? சினிமா தியேட்டர், பொழுதுபோக்கு. ஒரு பொழுதுபோக்குறதுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியோட இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு வியாபார வீதியை வந்து அது குறிக்கும். ஏன்னா 2 மக்கள் சேர்ந்தா தானே அது வியாபாரம் பண்ண முடியும். அப்ப அந்த வியாபார வீதியும் அது வந்து குறிக்கும். காரணம் புரியுதுங்களா எப்படி எடுக்கலான்ட்டு? அப்ப நீங்க இதெல்லாம் வச்சு வந்து எதிர்காலத்துல ஏதாவது ஒரு சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா கூட இது வந்து எந்த ராசியில வருது அப்படிங்கிறத
நீங்க அந்த லொகேஷனை வச்சே நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ராசியுடைய இருப்பிடத்தை வச்சே இது இந்த ராசியில வரும் அப்படிங்கறது நீங்க வந்து தெளிவா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க. கண்டுபிடிச்சிக்கலாமா இல்லையா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து மிதுன ராசி, அதாவது கடகராசி அப்படிங்கறது நண்டு வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. நண்டுகள் வந்து எங்க வளரும்? வயல்வெளி. வயல்வெளி. வேற? கடல்ல இருக்கு. ஓகே. ஆறு, கடல், அதாவது நீர்நிலைகள்ல நண்டு கண்டிப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வயல்ல வந்து அதிகப்படியான நண்டுகள் இருக்கு. இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அப்ப நண்டுகள் வாழக்கூடிய பகுதி இந்த கடகராசிக்கே வந்து பாத்தீங்கன்னா வயல் ராசி அப்படிங்கிற பேரும் உண்டு. கடகராசிக்கு வயல் ராசி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உண்டு. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நண்டுகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இது வந்து இந்த மருத்துவ ஜோதிட ரீதியா கூட இதை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு மார்பு சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நண்டு ரசிக சூப் வைப்பாங்க. நண்டு சூப் குடிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இங்க பாருங்க, காலபுருஷனுக்கு 4வது ராசி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்பகத்தை குறிக்கும், மார்பு பகுதிகளை குறிக்கும், உள்ளுறுப்புகளை அதுதான் குறிக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஒருத்தர் நுரையீரல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் பாவத்துலதான் வரக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த இடத்துல ஒரு சளி கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்பவுமே வைத்திய சாஸ்திரத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னா முல்லை முள்ளால் எடு, முல்லை முள்ளால் எடு அப்படிங்கறதான் வைத்திய சாஸ்திரத்துடைய தத்துவம். அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பயன்படுது. நண்டு அப்படிங்கிறது சளியை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக வந்து அங்க வந்து பயன்படுத்தப்படுது. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குளங்கள்ல கூட இருக்கும். அப்ப நீர்நிலைகளை குறிக்கும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கடகராசியில ஒரு ஒரு கிரக ரீதியா நீங்க பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க நீர்நிலைகள் சார்ந்த என்னென்ன கோயில் இருக்கோ நீங்க அங்க போகும்போது தான் அது வந்து சரியாகும். அதை நம்ம அந்த பரிகார சப்ஜெக்ட்ல பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியோட சம்பந்தப்படும் போது வியாபார வீதியில் என்ன கோயில் வருமா இல்லையா? அங்க இருப்பாங்களா இல்லையா? வியாபார வீதியில் என்ன கோயில் இருக்கோ அங்க போகும்போது அது வந்து நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம இணைச்சு நம்ம பின்னாடி நம்ம பலன் பார்ப்போம். ஜென்ரலா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நீர்நிலைகள் சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப நீர்நிலைகள் எல்லாமே வந்து கடகம்னு சொல்லிட்டோம். பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்துல வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அது ஒரு நீர்நிலை தானே? நண்டு அடிப்படையில் அதுவும் நீர்நிலையோட தன்மை தானே. அதனால நீர்நிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடகராசியுடைய தன்மை வரும். வாட்டர் டேங்க் இருக்கலாம், காரணம் புரிஞ்சுக்கோ. அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்தி பார்க்கணும். அப்ப உங்க கோணத்தை மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் சொல்ற லாபகம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அற்புதமா வந்துடும். அதை நான் உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம். சிம்மராசியுடைய இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த சிங்கங்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கும்? காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதியில வசிக்கும். வேற எங்க வசிக்கும்? ஜூ, மிருக காட்சி சாலையில இருக்கும். ஆமா சார். சாதாரணமா காட்டுல வசிக்காது. இது வந்து அடர்ந்த காடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து வசிக்கும். அடர்ந்த காட்டுல எங்க வசிக்கும்? அதுல அந்த குகை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, செக்யூரான பகுதி. இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வளர்ந்துருச்சு அப்படின்னா எல்லா மிருகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்குமா நினைக்காதா? அப்போ இதுல பாருங்க, காடுகள் வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. சாதாரண காடுகள் இருக்காது. அதுக்கப்புறம் மலை பிரதேசங்கள்ல சும்மா நல்ல அடர்ந்த மலைகளா இருக்கும். அது குகை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கப்புறம் மிருக காட்சி சாலைகள்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குகைகள் அப்படிங்கறது வரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கம் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு குகையில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து காட்டுக்கு ராஜா. அது வேற ஒரு சிங்கத்தை வந்து நுழைய விடாது. அது தன்னுடைய எல்லையை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துட்டே இருக்கும். அது குணாதிசயம் நம்ம பார்ப்போம். ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற அமைப்புல உங்களுக்கு வந்து செக்யூரா இருக்கக்கூடிய எல்லா வகையான பகுதிகளுமே வந்து
சிம்ம ராசியில வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ராஜா வந்து செக்யூர் பண்ணுது. இப்ப நம்ம நாட்டை ஆளும் தலைவர்கள் வந்து செக்யூரா இருக்காங்களா இல்லையா? அப்ப நாட்டு தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த ஏரியா அரசாங்க அலுவலகங்கள் செக்யூரா இருக்கா? அரசாங்க அலுவலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் வேற எங்க செக்யூரா இருக்கும்? வேற எந்த பகுதி சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. கேஷ் வைக்கும் மேடம் சார். அது வந்து வேற ராசி வரும் சார், கும்பத்துல வந்து. ஓகே. இப்ப இந்த மாதிரி நீங்க லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க இது மூல நூல்கள்லாம் புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கலா இருக்காது. சும்மா அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க இந்த அமைப்புல நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா வந்துடும். அதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து கன்னிராசி வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. கன்னிராசியுடைய வடிவம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி பெண்ணு கொடுத்திருக்காங்க. கன்னிராசியுடைய வடிவம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிப்பெண். இப்ப கன்னிப்பெண்கள் வந்து நம்ம எப்படி அதை வச்சு என்ன பலன் சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியுடைய வடிவம் எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு படகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நெற்கதிரை வச்சுட்டு தீபத்தை வச்சுட்டு அவங்க அந்த படகுல போற மாதிரி தான் இருக்கும். பழைய பழைய நபர்களுக்கு தெரியும். பழைய போட்டோ பாத்திருக்கீங்களா கன்னிராசியுடைய வடிவம் என்னன்ட்டு? ஒரு நான் சொல்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப வந்து வெறும் அந்த பெண்ணோட போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க. நெற்கதிரை வச்சுட்டு ஒரு கையில நெற்கதிர் இருக்கும், படகுல வந்து பாத்தீங்கன்னா தீபத்தை பிடிச்சிட்டு அவங்க வந்து போறாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அது என்ன குறிக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து மருத்துவச்சி வந்து அவங்க வந்து வைத்தியம் பார்க்க போறாங்களாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து குறிக்குது. அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்? இப்ப கன்னி பெண்ணு குறிக்கிறாங்க. அப்ப கன்னிராசி எதெல்லாம் குறிக்கும்? கன்னி பெண்கள் வந்து கூடுமிடம் வந்து கன்னிராசி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். கன்னி பெண்கள் எங்கெங்கெல்லாம் கூடுவாங்க? திருவிழா காலகட்டங்கள். திருவிழா காலகட்டங்கள். ஆற்றங்கரை குளத்துக்கரையில கூடுவாங்களா ஆரம்ப காலத்துல? தண்ணி இருக்கிறதுக்கு அங்கதானே போய் ஆகணும். பைப் எல்லாம் இருக்காது ஆரம்ப காலத்துல. அப்ப ஆற்றங்கரை குளத்தங்கரை வந்து குறிக்கக்கூடியது கன்னிராசி அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். ஆற்றங்கரை குளத்தங்கரையில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேற என்னெல்லாம் குறிக்கும்? மாதர் சங்கங்களை கூடுறாங்களா பெண்கள்? பியூட்டி பார்லர்ல கூடுறாங்களா? ஆமா சார். கூடுறாங்க சார். லேடிஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் படிப்பாங்க இல்லையா? மருத்துவத்துக்கு படிப்பாங்க இல்லையா? நர்ஸ், நர்சிங் எல்லாம் இருக்கு இல்லையா? நர்சிங்கோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கன்னிராசி தான். செவிலியர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கன்னிராசியுடைய ராசி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 6வது ராசியா வருது இல்லையா? அந்த அமைப்பில் இருக்கிறதுனால மருத்துவங்களையும் குறிக்கும். இந்த இது வந்து கன்னிராசி அப்படிங்கிறது கேரளா வந்து குறிக்கும். கன்னிராசி அப்படிங்கிறது கேரளா குறிக்கும். இங்க நம்ம இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா மருத்துவ படிக்கணும், அதாவது நர்சிங் தொழில வந்து சேவை மனப்பான்மையா பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா நம்ம தமிழர்களை மற்ற எல்லா ஸ்டேட்டை விடவே கேரளாக்கார பெண்கள் தான் அதிகப்படியா அவங்க வந்து படிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கப்புறமா இங்க இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான குளங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குளம் வந்து கண்டிப்பா வெட்டி வச்சிருப்பாங்க. இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சுன்னா பக்கத்திலேயே கூட குளம் இருக்கும், இல்ல அந்த கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா குளக்கரை வந்து அங்க இருக்கு. கேரளா போனவங்களுக்கு தெரியும். குளம் இல்லாத கோயிலே அங்க நீங்க பார்க்க முடியாது. அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளம் கண்டிப்பா வந்து அங்க இருக்கும். இருக்குமா இருக்காதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு சார். கேரளா போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேங்க. குளம் இருக்கு இல்லையா? இருக்கு சார். அப்ப அந்த தன்மை அங்க பிரதிபலிக்கும். இதுக்கப்புறம் அதோட இன்னொரு லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா, அங்க இப்ப இதுல வந்து புதன் வந்து உச்சம் சார். புதன் உச்சம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 100% படிப்பறிவு உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப கணக்கெடுக்கு படி வந்து பாத்தீங்கன்னா 100% அவங்க வந்து படிப்பறிவு உள்ள மக்கள் தான் அங்க வந்து இருக்காங்க. பெண்கள் வந்து
அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது கேரளா தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார். கேரளாவா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா கேரளாவுக்கு போய் பெண் பாக்குற படலம் வந்து இருக்கு. இங்க பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரளால போய் வந்து பெண் பாக்குறாங்க. இது நிறைய நடக்குது. இப்போ சமீபத்துல கூட நிறைய நடந்துச்சு. புரியுங்களா? அப்ப அந்த காரணத்தினால கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத உலகியல் ரீதியா கூட நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த மாதிரி வருது, எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஆய்வு பண்ணி நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து துளாராசி சார். துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தராசை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீதிபதி எங்கெல்லாம் இருக்கும்? வியாபார ஸ்தலங்கள், நீதிமன்றம், வியாபார ஸ்தலங்கள்ல எல்லாத்துக்குமே இருக்கும். வேற எங்க இருக்கும்? கோயில்ல துலாபாரம் கொடுக்குற இடத்துல எடுத்துக்கலாம். துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கூட எடுத்துக்கலாம். சூப்பர். வேற ஆய்வு கூடங்கள் இருக்கும் இல்லையா? லேப் எல்லாம் பயன்படுத்துறாங்களா இல்லையா? ஆமா சார். ஆய்வகங்கள் அங்க எடை போடுறதுக்காக வச்சிருப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தராசு வந்து பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துலா ராசி வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? வேற எங்கெங்க பயன்படுத்துவாங்க? நீதிமன்றங்கள்ல கண்டிப்பா இருக்கு. சும்மாவே அங்க வச்சிருக்காங்க. சந்தை எடுத்துக்கலாமா? சந்தையில வந்து எடை போட்டு தானே கொடுக்குறாங்க. சந்தையில கண்டிப்பா ஒவ்வொரு கடையிலுமே கண்டிப்பா இருக்கும். இப்ப வியாபார வீதி, துலா வந்து பாத்தீங்கன்னாலும் வியாபார வீதி அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து விருச்சிகம். விரிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேயிலை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. தேயிலை வச்சு நம்ம என்ன வசதிப்படுத்தி நம்ம வந்து கொடுக்கலாம், என்ன வசதி கொடுக்க முடியும்? தேயிலை எங்கெங்கெல்லாம் இருக்கு சார்? மறைமுகமான இடம். சரிங்களா? அப்போ இந்த தேயிலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க உருவாகும் அப்படின்னா தேயிலை நம்ம வந்து உருவாக்க முடியும். எங்க உருவாகுன்னு தெரியுமா? பானை எல்லாம் செய்யறாங்க இல்லையா? பானை செய்யற இடமெல்லாம் இருக்குமா இல்லையா? செங்கல் சூளை பானைகள் செய்யும் இடம், அதாவது குயவன் வீடுன்னு சொல்லுவாங்க. மூல நூல்களை பார்க்கும்போது குயவன் வீடு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியுடைய தன்மை வந்து இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. அப்போ தேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விச ஜந்துவா? அப்ப விச ஜந்துக்கள் வாழும் இடம். விச ஜந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கு இருக்கா? அதுலதானே கொட்டுது. அப்போ முட்புதர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முள்ளு மாதிரியே இருக்குமா? அதுவும் கொட்டுதா? நம்ம தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா கையில கொட்டிடுது இல்லையா? கையில குத்திடுதா இல்லையா? வலிக்குதா? அதிகப்படியா வலிக்குமா இல்லையா? விஷமுள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷ செடிகள்லாம் எங்கெங்கெல்லாம் வாழுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியோட இடமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விஷ ஜந்துக்கள் வாழும் இடம், அது ஒரு மறைவிடம்னு எடுத்துக்கலாம். தேல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தெரியுமா? திடீர்னு வந்து கையில கொட்டிடும். புரியுதுங்களா? அத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் கழிவுகள் நிறைந்த பகுதி, அசுத்தமான பகுதி வந்து விருச்சிக ராசியுடைய இருப்பிடமாக வந்துடும். கழிவு நீர் தேங்கும் இடமா எடுத்துக்கலாம்.
நீங்களே ஒரு சுடாத செங்கல் இருக்கு இல்லையா, செம்மண் இருக்கு இல்லையா, சுடாத செங்கல் மாதிரி கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டு அப்படியே நீங்க வெளியே போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி மட்டும் ஒரு 2-3 நாள் ஊத்துறீங்கன்னா கீழே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தேள் வந்து உற்பத்தி ஆயிடும். இது வந்து ஜாலமாக வந்து ஆரம்ப காலத்துல பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பத்தி? ஜால விதிகள்லாம் காமிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கருந்தேல் உற்பத்தி பண்றது எல்லாமே அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கருந்தேல் உற்பத்தி பண்றதுக்கு வேற முறையா இருக்கு. அப்ப நம்மளே ஒரு சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியும். அதுக்காக இதை சொல்றேன். ஓகே, அடுத்தது வந்து தனுசு ராசி சார். தனுசு ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க, இப்ப வந்து வில்லம்பு கொடுத்துட்றாங்க. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குதிரையுடைய உடல் இருக்கும், குதிரையுடைய கால்கள் இடுப்பு பகுதிக்கு மேல மனித தலை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா போட்டோ? பாத்துருக்கேன் சார். நாரணியா இங்கிலீஷ் படத்துல கூட வருது சார், நாரணியா ஒரு படம் வந்துச்சு. அதுதான் வந்து விருச்சிக ராசியுடைய, அதாவது தனுசு ராசியுடைய வடிவமா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதை வச்சு என்ன பண்ணலாம்? வில்லம்பு அப்படிங்கறது ஆரம்ப காலத்துல எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? வேட்டையாட பயன்படுத்தினாங்க. கருவிகள்லாம் வந்து வில்லு முக்கியமான ஒரு கருவியா இருந்துச்சு. அப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எடுக்கலாம்? போர்க்கருவிகள் செய்யும் இடம். போர்க்கருவிகள் செய்யும் இடமா இருக்குமா இல்லையா? அப்ப அந்த போர் தொழிற்சாலை சார், அதாவது ராணுவ தொழிற்சாலைகள்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, ராணுவ தொழிற்சாலை, ராணுவ தளவாடங்கள், அங்க ஒரு செக்யூரா இருக்குமா இல்லையா? மிலிட்டரி கேம்ப் எல்லாம் இருக்குமா, அங்க ஒரு வச்சிருப்பாங்களா இல்லையா, ஆயுதங்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா? அப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இந்த கொல்லன் பட்டறைலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆயுதங்கள் செய்யக்கூடிய இடம். அந்த மாதிரி இடம் கூட தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்னு எழுதிக்குவாங்க சார். இப்ப பேங்க்லயே வந்து ஆயுதம் வச்சிருக்காங்களா இல்லையா? ஏடிஎம்ல துப்பாக்கியோட உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? இருக்கு சார். ஆயுதத்தோட யார் வர்றாங்களோ தனுசு ராசியுடைய அமைப்பு. இப்ப குர்கா வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சிருக்காரா, கத்தி வச்சிருக்காரா? கத்தி வச்சிருக்காரா இல்லையா? அப்ப இருக்கு. இப்போ போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சிருக்காரு. அப்ப ஆயுதங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியோட அமைப்பு அப்படிங்கிற வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப மகர ராசி அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கலாம். முதலை வந்து எங்கெல்லாம் வசிக்கு சார்? ஆற்றங்கரை, குளக்கரை, ஆறு, ஆத்தங்கரை, குளம், கடல், குளத்துல கூட, அதாவது டெல்டா பகுதிகளில் தான் அதிகமா இருக்கு சார். அதாவது ஆறு அந்த கடலும் சந்திக்கிற இடம். அணைக்கட்டு, கடல், சமவெளி. ஆமா, சமவெளி பகுதிகள்ல அதிகமா இருக்கும். சமவெளி பகுதிகள் தான் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருவாழ் வீடு, நிலத்திலையும் வாழும், நீர்லயும் வாழும். வாழுமா வாழாதா? அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முதலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிகள தான் இருக்கும். இப்ப சமவெளி பகுதிகளில் எப்படி எல்லாம் இருக்கும்? நிலம் எப்படி இருக்கும்? டெல்டா பகுதிகள எப்படி இருக்கும்? சகதியா இருக்குமா இல்லையா? சகதிதான். அப்ப சேரும் சகதியும் நிறைந்த இடம். சேரு சகதி எப்படி கஜ கஜ கஜன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடம். அந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து வயல்வெளியில அந்த மாதிரி இருக்குமா? வயல்வெளியில இருக்குமா இருக்காதா? வேற எங்க அந்த மாதிரி இருக்கும்? விவசாய நிலத்திலேயே அந்த மாதிரி இருக்கும். ஒரு நிலத்தை வந்து உழுவாங்க இல்லையா? அப்ப அந்த அதாவது நிலத்தை உழுகக்கூடிய இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு.
அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. அதாவது நீர்நிலை இருக்கும், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு விவசாயத்துக்கு தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலம் கூட எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்துல அந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்குவம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை பதப்படுத்துவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இது ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சார், ஏர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, உழவு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, 4-5 டைம் வந்து அவங்க வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் மழை வரும், மறுபடியும் திருப்பி ஓட்டுவாங்க. அதை வந்து மண்ணை வந்து சமப்படுத்துறது, பதப்படுத்துறது, அதாவது உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் ஏர் ஓட்டுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை வந்து குறிக்கும், விவசாய நிலங்களை குறிக்கும். சதுப்பு நிலத்தை குறிக்குமா சார்? சதுப்பு நிலம் எடுத்துக்கலாம் சார், சதுப்பு நில காடுகளை எடுத்துக்கலாம், சதுப்பு நிலத்தை குறிக்கும். கும்பம் வந்து பாத்தீங்கன்னா பானை இருக்கு. இந்த பழைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 2-3 வகையில அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பெண் வந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு, ஒருத்தர் வந்து தோல்ல வச்சுட்டு போற மாதிரி கூட இருக்கு, மேற்கத்திய வடிவத்துல ஒரு சில மாத்தி மாத்தி கூட அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பானை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப பானை அப்படிங்கறது ஆரம்ப காலத்துல எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? தானியங்களை வந்து பாத்தீங்கன்னா சேமிச்சு வைக்கிறதுக்காக பானையில தான் வந்து சேமிச்சு வைப்பாங்க. இருக்கா இல்லையா? தானியத்தை சேமிக்கிறதுக்கு அந்த காலத்துல வேற எந்த வகையான அமைப்புமே கிடையாது, அதனால பெரிய பானைகள் வந்து இருக்கும். அப்ப அந்த பானை வந்து பாத்தீங்கன்னா பானை மாதிரி இப்ப நம்ம எங்கெல்லாம் சேமிச்சு வைக்கிறோம், லாக்கர்ல சேமிக்கிறோமா? லாக்கர், வீட்டுல பீரோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அப்ப அந்த மாதிரி லாக்கர் நம்ம வந்து ரகசியமா இருக்கக்கூடிய இடம், அது ரகசியமா இருக்கக்கூடிய இடம் தானே? ஆமா சார். அப்ப அந்த ரகசியமா இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கும்பத்துல வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பானை வேற எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? கல்லுக்கடையில பானை வச்சிருந்தாங்க. ஆமா சார், கல்லுக்கடை சாராய கடை எல்லாம் பானையில, கல்லுக்கடை சாராய கடை எல்லாம் பானை வச்சிருந்தாங்களே, அதுல தானே கொடுத்துருந்தாங்க. இப்ப வந்து என்ன அமைப்புல இருக்கு? டாஸ்மார்க் இருக்கு. அப்ப டாஸ்மார்க் வந்து கும்பராசி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ. சரி, புரியுதுங்களா? ஈஸியா இருக்குங்களா? புரியுது. ஓகே. வேற எங்க சார் பானை இருக்கும்? சமைக்கிறதுக்கு பானை செய்யற இடத்துலயும் பானை இருக்குமா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பானை அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். நம்மளால ஒரு இடத்த பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சீக்ரெட்டான இடம், ரகசியமான இடம், ரகசியமான இடம் எல்லாமே கும்பராசி அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீனம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மீன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இரட்டை மீன் வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இரட்டை மீன் வந்து மீன்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கும்? ஆறு, குளம், கடல், கடல், ஆறு, நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஆறு, குளம், குட்டை, கடல், எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கோ, கிணறு எல்லாமே வந்து அங்க மீன் இருந்துச்சு அப்படின்னா அங்க மீனராசி வந்துடும். மீன சந்தை, சந்தை மீன் சந்தை சார், மீன் சந்தை, மீன் கடை, மீன் கடையும் குறிக்கும். மீன் கடைகள் எல்லாமே வந்து மீனராசியை குறிக்கும். சரிங்களா? அத பாருங்க. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் மீன் கடை ஆரம்பிக்கலாமான்னு ஒருத்தர் கேக்குறாரு, அப்படி வச்சுக்கலாமே. எதிர்காலத்துல உங்களுக்கு வேற ஒரு ஜோதிட முறை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மீன் கடை பார்க்கலாம் வைக்கலாமா அப்படின்னா நீங்க எந்த ராசியை ஆய்வு பண்ணுவீங்க? மீனராசி ஆய்வு பண்ணுவீங்க. இப்ப நான் ஒரு டாஸ்மார்க் பார ஏலம் எடுக்கலாமான்னு கேக்குறாரு, எந்த ராசியை ஆய்வு பண்ணுவீங்க? கும்பராசி ஆய்வு பண்ணணும். சூப்பர் சார். நான் இந்த மாதிரி ஒரு பற்ற ஒண்ணு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா எந்த ராசியை ஆய்வு பண்ணுவீங்க? தனுசு. கொல்லம் பற்றைங்கிறது வந்து தனுசு ராசி. தனுசு தான் சார். பற்றை அப்படிங்கிறது தனுசு தான். இப்ப நான் ஒரு பால் கம்பெனி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு, ரிஷப ராசி. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து ஆட்டு பண்ணை வைக்கலாமான்னு கேக்குறாரு, மேஷ ராசி. மாட்டு பண்ணை வைக்கலாமான்னு கேக்குறாரு,
ரிஷபராசி. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து கிணறு தோண்டலாமான்னு கேக்குறாரு. கிணறு கடகம். என்ன ராசி மீனராசி. ஆட் பண்ணுவீங்க? மீனராசி. கடகராசி. கடகராசி. கடகராசி வந்து பாத்தீங்கன்னா கிணற குறிக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேக்குறாரு. சிம்மராசி. சிம்மராசி. சிம்ம ராசி ஆய்வு பண்ணணும். இப்ப நான் வந்து மருத்துவம் படிக்கலாமான்னு கேக்குறாரு. கன்னிராசி. கன்னிராசி. ஓகேங்களா? இப்ப இந்த விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப் எல்லாம் இருக்கும் இல்லையா, லேப் எல்லாம் இருக்கும் இல்லையா, லேப். ஆமா சார். லேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆமா சார். அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான பொருட்கள்லாம் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது விருச்சிக ராசியில எழுதிக்கும். லேப் லேப் எப்படி இருக்கும்? இப்ப இந்த ரத்த பரிசோதனை மையம் அப்படின்னா அங்க எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஜ கஜன்னு இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அந்த தன்மை இருக்கும். அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியும் கன்னிராசினா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அவங்க வந்து லா டெக்னீஷியன்ல அதிகப்படியா இருப்பாங்க. மருத்துவர் அவங்க அதிகப்படியா அவங்க படிப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஆர்வம் அதிகமா இருக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இப்ப நான் பேங்க் லாக்கர்ல வந்து சேமிச்சு வைக்கலாமான்னு கேக்குறேன். என்ன ராசி பாப்பீங்க? மகர. கும்பராசி. கும்பராசி. கும்பம் தானே லாக்கர். ஆமா. ஓகே, அப்போ நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா ஃப்ரேம் பண்ணி இப்ப நீங்க தான் திருப்பி பாத்தீங்களா, எழுதுனது திருப்பி பாத்தீங்களா? இல்ல சார். எல்லாமே உங்க மைண்ட்ல தான் இருக்கு. ஆமா சார். அப்போ உங்களுக்கு என்னைக்குமே அழியாத மாதிரி உங்களுக்கு வந்து பதிஞ்சிருச்சு மைண்ட்ல. அதான உண்மை. உண்மை சார். அப்ப அந்த மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அதே மாதிரி கண்ணோட்டத்திலேயே நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும், பதிய ஆரம்பிச்சிடும் மைண்ட்ல. உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஜோதிட துறையில ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த ராசியுடைய வடிவத்தை வச்சு எப்படி வந்து குணாதிசயங்களை வந்து எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மேஷ ராசியுடைய வடிவம் என்னன்னு சொல்லியிருந்தோம்? ஆடு. ஆடு. சரிங்களா? இப்ப ஆடு வந்து என்னென்னலாம் பண்ணுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசியுடைய குணாதிசயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். மைண்ட்ல எளிமையா பண்ற மாதிரி மனசுல பதிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப ஆடு என்னென்னலாம் பண்ணோம்? தன்னுடைய இனத்தோட எனவே முட்டிக்கும். ஆமா சார். அப்போ அதாவது ஆடு அப்படிங்கிறது மேஷராசி குறிக்குது, அப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த மேஷராசி அப்படிங்கிறது ஆடை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆடு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது சார், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆடை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது சார். கட்டுப்படுத்த முடியாது. இருக்கு. அப்ப அது எப்ப கட்டுப்படும் அப்படின்னா போய் ஒரு பட்டியல அடைஞ்சிருக்கு இல்லையா, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கட்டுப்படும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பார். ஒவ்வொருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். மேஷராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, கோபம் அதிகமானவர், கலகப்பிரியர், அடிக்கடி சண்டை போட்டே இருக்கிறதுனால கலகப்பிரியர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க ஒரு ஆடு மேய்டு அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும். மாடு வந்து ஒரே இடத்துல நிலையாதான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனா ஆடு வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கோடு வரைக்கும் போயிடும், அந்த காட்டோட எண்டு வரைக்கும் போயிடும். மறுபடியும் அங்கிருந்து திரும்பி பார்க்கும்போது இங்கேயே பச்சையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப எப்பவுமே அது நுனிப்புள் மேய்பவர் அப்படின்னு அர்த்தம். நுனிப்புள் மேய்பவர் எதையுமே மேலான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு அதுல ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருவார். எப்படி லாஜிக்கா வருது பாத்தீங்களா? வருது சார். நுனிப்புள் மேய்பவர் சொல்லுவாங்க இல்லையா, அவன் நுனிப்புள் மேய்ஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்பு சொல்லும் போது மேஷராசி வந்து வெளிப்படுது அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஆட்டை பாத்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கும். எது கத்துது? ஆள் யாராச்சும் போனாங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும். பட்டிக்கு போனீங்க அப்படின்னாவே நீங்க சும்மா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை வந்து கவனிக்கணுமாமா, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமாமா. அப்ப எல்லோரும் தன்னை கவனிக்க வேண்டும் என்று எண்ணம் உடையவர்கள்.
அப்புறம் நான் இருக்கிறேன் அப்படின்னு அது காமிச்சிட்டே இருக்கும், அதுக்காக தான் கத்துது. அப்ப தன்னை எப்பவுமே வந்து முன்னிலைப்படுத்தி நிறுத்தணும் அப்படிங்கறத அவரு நினைச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இனவிருத்திக்காக வந்து எப்ப பார்த்தாலும் சேர்க்கை பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப அதனால வந்து சிற்றின்ப பிரியர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோம். சிற்றின்ப பிரியர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆடு வெட்டுறதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி தெரியுங்களா? எந்த ஆடு நல்லா ஆக்டிவா இருக்கோ அந்த ஆடை வந்து தேர்ந்தெடுத்து வெட்டிடுவாங்க. நீங்க ஆட்டுக்கடை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஆடு நல்லா ஆக்டிவா இருக்கோ அந்த ஆடை வெட்டுவாங்க. ஏன்னா அவங்க கறிக்கடை வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா நடக்கணுமாமா. ஒரு சோம்பேறியான ஆடை வெட்டினாங்க அப்படின்னா அந்த கறி கூட வந்து ஸ்பீடா போகாதாம். அப்போ இவரா போய் வந்து மாட்டிக்குவார், இவரா வாய் பேசி போய் மாட்டிக்கிறது. சுறுசுறுப்பா இருந்தா மாட்டிக்கிருவாங்க. ஆமா சார், அவ்வளவுதான் சார். இவருக்கு எதிரி இவரே தான். ஆமா சார். அப்புறம் இவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது சார். மரத்து மேல கூட ஏறிடும், ஆடு மரத்து மேல ஏறிடும். ஆனா இறங்குறதுக்கு வந்து வழி தெரியாது, தெரியுமா? தெரியாது சார். பில்டிங் மேல ஏறிடும், பில்டிங்ல இருந்து இறங்க தெரியாது, அங்க போய் கத்திக்கிட்டே இருக்கு மேன். புரியுங்களா? அப்போ பின் விளைவை அறியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தில் இறங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கொள்பவர். என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கறது தெரியாமையே போய் மாட்டிக்கிறது. அப்ப இவர் தன்னிச்சையா முடிவெடுத்தா என்ன ஆகும்? தோல்வியில முடியும். ஆமா சார், இவர் போய் மாட்டிக்குவார். ஓகே, சரிங்களா? இது இந்த அளவுக்கு சொன்னா போதும். அப்படியே சொல்லுங்க மேசராசியுடைய குணாதிசயத்தை. தெரிஞ்சது சொல்லுங்க, படிச்சது மட்டும் சொல்லுங்க, எழுதுனது சொல்லாதீங்க. படிச்சதை மைண்ட்ல இருக்கிறத சொல்லு. பின் விளைவுகள் அறியாதவர்கள். ஆமா சார். மேசராசிகள் உள்ளவர் பயமறியாதவர்கள். ஆமா சார். தனக்கு தானே தன்னுடைய வாயாலே தானே கெடுத்து கொண்டுவார்கள். ஆமா சார். எந்த காரியமும் முன்கூட்டியே செயல்பட்டு பின் விளைவு அறியாமலே போய் அந்த செயலில் மாட்டிக்கொள்வார்கள். துணிச்சல் மிக்கவர்கள், பயமறியாதவர்கள். அவசர குணமும் அவருக்கு இருக்கு சார். சண்டை போடுவார்கள், கலக பெரியவர்கள், சிற்றின்ப பெரியவர்கள். அதாவது முன் யோசனை இன்றி காரியத்தில் ஈடுபடுறாரு இல்லையா, அவசர கொடுக்கைன்னு கூட சொல்லிடலாம். தயாரா இருப்பார். முதல்ல இப்போ இவர் வந்து ஊருக்கு ரெடி ஆறாரு அப்படின்னா அவர் தயாரா இருப்பார். முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே தயாரா இருப்பார். முன்னாடியே ரெடி ஆகுது, ப்ரீ பிளான் ஆகுது. எப்பவுமே தயாரா ரெடி அப்படிங்கிற மாதிரி நின்றுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த அளவு குணாதிசயம் தெரிஞ்சா போதுமா இல்லையா? மேசராசி பத்தி சொல்லிடுவீங்களா இல்லையா? சார், இத பிரகிருதி நாடுகள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம இப்ப இன்னைக்கு கடைசியில பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து ரிஷப ராசிக்கு வந்து மாடு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாடு வந்து மாட்டுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு? மாட்டை நல்லா கவனிங்க. அதுக்கு வந்து ஏதாவது ரொம்ப கேக்குமா? அதுக்கு ஏதாவது ஆசைப்படுமா? ஆசைப்படாது சார். நம்ம என்ன வேலை வச்சாலும் தோல் மேல வச்சாலும் செய்யுமா? உழைப்பாளிகள், கடினமான உழைப்பாளி. கடினமான உழைப்பாளி என்ன வேலை செஞ்சாலும் அது அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்காது சார். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது எதிர்பார்க்காது. இருக்கிறத அப்படியே இது பண்ணிடும். அப்புறம் மாடு ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து எவ்வளவு மாடு இருக்கோ அவ்வளவு கௌரவம் இருக்கு அவருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கௌரவத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப கௌரவத்தில் அக்கறை உள்ளவர். பந்த மாசத்துக்காக அடிமையாவார்கள். பந்த மாசத்துக்கு வந்து அடிமையாவார். மாடை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழக்கப்பட்ட வேலையை வந்து அது வந்து சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
நீங்க இப்ப ஒரு மாடை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து அந்த தோப்புல இருந்து அவங்க வீட்டுக்கு மண்டி பூட்டி விட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் வந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ பழக்கப்பட்ட வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா திறம்பட செய்பவர். புதிய வேலை கத்துக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சோம்பேறித்தனம் கூட படலாம். பழக்கப்பட்ட வேலைகளை அவங்க வந்து சுலபமா செஞ்சிருவாங்க. புதிய வேலை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்காது, அல்லது அவங்க ரொம்ப லேட்டா கத்துக்குவாங்க. அப்புறம் எப்பவுமே மாடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா தான் இருக்கு சார். பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள். ஆடை பார்த்து கவனிச்சீங்கன்னா நிறைய டைம் கத்துக்கிட்டே இருக்கும். மாடு வந்து சும்மா ஒரு டைம் கத்தும், மா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் வந்து கத்தும், அல்லது ஒரு 2 டைம் கத்தும். அதை புரிஞ்சுக்கும். அப்போ இந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தர்கள் மட்டுமே வந்து வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. செல்வமா இருந்தாதான் இந்த மாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு, தனம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? மாடுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்வமாமா. மகாலட்சுமியே அங்கதான் இருக்காமா. சகல விதமான தேவர்களும் பசுமாட்டுலதான் இருக்காமா. இப்ப அந்த தன்மை இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்புல ஒரு தன்மை வந்து வந்துடும். செல்வ செழிப்பான ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு எப்படியா ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா, சரிங்களா? அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் ரிஷபராசியில? அதாவது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில நூல்கள்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ரிஷபராசி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ராசி, அதனால இவங்க வந்து சிற்றின்ப பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய விருத்தி கால இன விருத்தி காலத்தை தவிர மற்ற காலத்துல வந்து அது சேர்க்கை பெறதே கிடையாது. பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா சேராது. புரியுங்களா? தாம்பத்திய காலத்தை தவிர அந்த இனப்பெருக்க காலம் வரும் இல்லையா, அந்த சமயத்துல சேர்றதை தவிர வேற அந்த பக்கம் திருப்பி அது வந்து யோசிச்சு பார்க்க. அப்ப அந்த அமைப்புகள் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய அதிகம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்க வேண்டாம். லிமிட்டா இருப்பாங்க, அளவா இருப்பாங்க, எதுலையுமே வந்து அளவா இருப்பாங்க அப்படிங்கறத ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது மிதுனம் அப்படிங்கிறது இரட்டையரை வந்து குறிக்குது. இந்த ரிஷபத்திலேயே இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. எப்பவுமே அதுக்கு நீங்க மாடு காலையில போயிட்டு சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? பாத்துக்கலாம். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுரு சார். என்னென்ன கிடைக்குதோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டுரும். தேவையில்லாதெல்லாம் அசை போட்டு அதை வெளியே வந்து துப்பிடும். இதுக்கு என்ன குணாதிசயமா சொல்லலாம்? அதாவது கடந்த கால சிந்தனைகளை கடந்த கால நினைவுகளை நினைத்து பார்ப்பவர். ஒருத்தவங்க பேசுவாங்க இல்லையா, எங்க தாத்தா அப்படி இருந்தாரு, எங்க பாட்டி அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த கடந்த கால சிந்தனையில நினைச்சு பார்ப்பான். இப்ப நன்மை தீமைகளை வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்பவர்கள். இது செஞ்சா நன்மை, இது செஞ்சா தீமை அப்படிங்கிறத அலசி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து மிதுன ராசின்னு எடுத்துக்கலாம். இப்ப மேஷ ராசியில பாத்தீங்க அப்படின்னா ஆடு வந்து அசை போடும். ஆடு வந்து கம்மியாதான் அசை போடும் சார். அப்ப இவங்களும் நினைச்சு பார்ப்பாங்க, ஆனா வந்து கம்மியா நினைச்சு பார்ப்பாங்க. இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நினைச்சு பார்ப்பாங்க. ரிஷப ராசிக்கு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா அவங்க என்னைக்குமே நினைச்சுட்டே இருப்பாங்க. காரணம் புரியுதுங்களா? புரியுது சார். அதை வந்து அந்த கேட்டகரி வச்சா நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து மிதுன ராசியோட தன்மை வந்து இரட்டையர் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இரட்டையர் வச்சு நம்ம என்ன பலன் சொல்றது? இப்ப 2 பேர் சேர்றதானே, கை வந்து கொடுக்குறாங்களா இல்லையா, 2 கை இருக்கிற மாதிரிதான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இரட்டையர்கள் வந்து ஒரு 2 நண்பர்கள் வந்து சந்திக்கும் போது என்னென்னலாம் நடக்கும்? பேசுவாங்களா? நட்பு மேம்படும், பேசுவாங்களா? அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு விரும்பிகள் அப்படிங்கிறது பேர். நல்ல சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறதுக்கு விட்டோம்னா இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். துணை தேடுபவர்னு பேரு சார். புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை தேடுபவர்னு பேரு.
அப்ப துணை வந்து எப்ப தேவை? ஒரு பேச்சு துணைக்காக ஆள் வேணும்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவர் அதாவது ஒரு பயந்த சுபாவம் உடையவர், பயந்த சுபாவம் உடையவர், நகைச்சுவை பிரியர், எப்பவுமே கலகலப்பா நகைச்சுவையா பேசுவாரு, கலகலப்பானவர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம், நகைச்சுவை பிரியர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் நடக்குமா இல்லையா? ஒரு அதாவது 2 பேரு பேசும்போது வந்து தங்களுக்குள்ள அறிவு விருத்தியாகுமா விருத்தியாகாதா? ஆகும் சார். நான் இங்க போனா அங்க போனேன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஆமா ஒருத்தர். சார். அப்போ ஒரு எங்களுக்குள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அப்போ இது ஒரு தகவல் பரிமாற்றம், நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாரு சார். தூதுவர்னு எடுத்துக்கலாம், நல்லா தூது சொல்லுவார். இது வந்து நாகரிகம் வளர்ந்த இடம் சார், அதனால இவர் நல்லா ஜென்யூனா இருப்பார். மிதுன ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா, மிதுன ராசியோ மிதுன லக்னத்தோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஜென்யூனா இருப்பாங்க, ஜென்டில்மேன் அப்படின்றது. ஆனா பயந்த சுபாவம் இருக்கும். யாராவது ஒருத்தங்க அவங்க தனியா இயங்க சொன்னா இயங்க முடியாது. இவர் கூட யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க, இப்போ எங்கேயோ ஒரு தனியா போறோம்னு வச்சுக்கோங்களேன், தொலை தூரம் போறோம், நம்மளுக்கு ஒரு கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த தன்மை வந்து அங்க பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மிதுனராசிக்காரங்க விட்டீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, டைம் போறதே தெரியாது சார். ஒரு சிலர் பேசும்போது டைம் போறது தெரியாது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க இல்லையா? அப்ப நல்ல சுவாரஸ்யமா பேசுவார். அவர் பேசினா நீங்க வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து கடகராசி. கடகம் அப்படிங்கிறது நண்டுவை குறிக்கும். நண்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தாய் நண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாய் நண்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல வந்து ஒரு 50 குட்டி நண்டுகளாவது இருக்கும். பாத்துருக்கீங்களா? பாத்துரும் சார். அந்த குஞ்சுகள்லாம் வந்து மேலதான் வந்துருது, அது மேலதான் இருக்கும், அது மேல இப்படிதான் நின்று இருக்கும். அப்போ கடகராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாய்மையுடைய ஒரு அடையாளமா வந்து சொல்லப்படுது. தாய் பாசத்துக்கு அடிமையானவர்கள், ஒரு தாய்மையோட அடையாளமா இருக்கு. சரிங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தாய்மையோட அடையாளமா இருக்கு. இப்ப இது வந்து ரொம்ப பந்த பாசமா இருந்துச்சு அப்படின்னா அவர் டெவலப் ஆக முடியுமா? வீட்டு விட்டு வெளியே போனா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இது வந்து அந்த குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? அதாவது தன்னுடைய பழக்க வழக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள், வெளி உலக அறியாதவர். வெளி உலகம் அப்படி எடுத்துக்கலாம் சார். பட் வந்து தன்னுடைய பழக்க வழக்கத்துல அதுல இதே போது நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைச்சுப்பாங்க, திருப்திப்படுத்துவாங்க. ஆமா சார், அவங்களுக்கு அது இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஒரு நீங்க நண்டு இருக்கிற இடத்த பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நண்டு மேல வர ட்ரை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நண்டு அதை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். இழுத்துக்கிட்டே இருக்குமா இருக்காதா? ஆமா சார். அப்போ ஒருத்தர் காலை மாறி விடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை மிந்தி நான் வந்து முன்னேறி போகணும், இன்னொருத்தரை பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓவர்டேக் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, இவர் ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படிங்கறது அவர் எப்பவுமே அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கடகராசியோட தன்மையில. இவரும் வந்து பாத்தீங்கன்னா பயந்த சுபாவம் உடையவர் தான். நீங்க அந்த வயல்வெளிகள் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா நண்டு வந்து அந்த வலையில் இருக்கும், லைட்டா எட்டி பார்க்கும் தலையில, நம்ம ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் குடிச்சு அப்படின்னா டக்குன்னு உள்ள போய் பதுங்கிடும். பாத்திருக்கீங்களா? அப்ப கடகராசியோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாலும் பயந்த சுபாவம் உடையவர்கள் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. இவருக்கு அந்த ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பொறாமை குணம் அவங்களுக்கு இருக்கும், இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? அதையும் வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அப்புறம் இப்போ அதாவது இவங்க வந்து
இவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். தற்பெருமை மிக்கவர்கள். புரியுதுங்களா? இப்போ ஒரு நண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி பார்த்தா இல்லையா இந்த போட்டோல, இப்போ ஒரு நண்டு மேலதான் இன்னொரு நண்டு இருக்கா, இப்ப அத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல மேல ஏறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? அந்த ஒன்னை விட ஒண்ணு மேல ஏறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புலயே தான் இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பீட் பண்ணி ஒரு மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி வரும்போது இன்னொருத்தர் பிடிச்சி கீழே விட்டுருவார். இப்படி நல்லா கடகராசிக்காரன் கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க நல்லா மேலேறி வரும்போது டபக்குன்னு வேற யாராவது ஒருத்தர் காலை வாரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அது வந்து நீர்நிலைகள்ல தானே இருக்கு, ஆத்தங்கரை இந்த மாதிரி. அந்த ஏரியால இவருக்கு இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாரு. அப்புறம் அந்த குளிர்ச்சியான இடத்துல வந்து அவர் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நோட் பண்ணி. அடுத்தது வந்து சிங்கம். சிம்மராசி வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை குறிச்சு வச்சிருக்கு. சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜாவா சொல்லியிருக்காங்க. இருக்கா இல்லைங்களா? அதோட பெரிய விலங்கெல்லாம் இருக்கு. ஆனா சிங்கத்துக்கு தான் வந்து ராஜாவா இருக்கு. அப்போ எல்லார்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகத்திறன் தன்னை முதுமைப்படுத்திக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த, அதாவது எப்படி சொல்றது, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து உண்டு. இதுக்கப்புறம் சிம்மத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, நாளைக்கு அப்படிங்கிற ஒரு உணவு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சேர்த்து வைக்காது. அது எல்லா விலங்குகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இறை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலாம் நம்பிக்கையே இருக்காது. அதுக்கிறதுலாம் கிடைக்கிறத அப்படியே சேமிச்சு வச்சுக்கும். இந்த சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கக்கூடிய வழக்கம் வந்து இருக்காது சார். நாளைக்கு நம்ம போறோம், இறை கிடைக்கும், கண்டிப்பா வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பசி இல்லாதப்போ அது வந்து சாப்பிடவே சாப்பிடாது சார். பசி இல்லாதப்போ சிம்மம் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. சிங்கம் வந்து சாப்பிடுது. நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், டிஸ்கவரியில பாத்தீங்கன்னா தெரியும். டிஸ்கவரி சேனல் பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருக்கும். பக்கத்துல மான் எல்லாமே போய் விளையாண்டே இருக்கும். அது ஒண்ணுமே கண்டுக்காது. அது பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கும். அப்ப அது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த சிம்மராசியோட தன்மை இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், நல்ல நிர்வாக திறமை இருக்கும். சிம்மத்துக்கு வந்து ஒரு இறக்க குணம் வந்துடும். சிம்மத்துக்கு வந்து ஒரு இறக்க குணம் வந்து இயல்பாவே வந்துடும். அது வேற ஏதாவது ஒரு விலங்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணியான ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது வேட்டையாடாது, விட்டுரும். பாத்துருப்பீங்க அந்த டிஸ்கவரியில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எல்லாம் எப்படி அப்படிங்கறது புரியும். இந்த சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இது வந்து கடந்த காலத்தை வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப எப்பவுமே ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு சார். ஏன்னா ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டியா இது தன்னோட எல்லையை வந்து வரையறுத்து வச்சுக்கும். அதோட ஆளுமையில வந்து அது வச்சுக்கும். வேற ஏதாவது ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா இது போய் சும்மா ரவுண்டிங் போய் பார்த்துக்கிட்டே இருக்கு சார். இது ஃபுல்லா போய் பார்க்க வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. எப்பவுமே இந்த விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறுநீரகத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லை வந்து மார்க் பண்ணி வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட எல்லை வந்து மார்க் பண்றதுக்காக சிறுநீர் கழிச்சு வச்சிரும். இப்ப நீங்க உங்க ஏரியால அந்த நாய்கள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே இந்த நாய்கள் வந்து சிறுநீரகத்தின் மூலியமா வந்து தன்னுடைய எல்லை மார்க் பண்ணும். பாத்திருக்கீங்களா? நம்ம எங்க வந்திருக்கோம், எப்படி வந்தோம் போனோங்கிறதுக்கு தெரியறதுக்காகவே. அப்படின்னு கிடையாது, அதுவும் இருக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணி வச்சு அடுத்த நாய்க்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி. அடுத்த நாய்க்கிட்டே நான் இருக்கேன்டா இங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து எச்சரிக்கை கொடுக்கும். அதே மாதிரி விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த தன்மை உண்டு. அதுல சிங்கத்துக்கு குறிப்பாங்க. அப்ப சிங்கத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன பண்ணுது, தனிமையா இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம். தனிமையா தான் இருக்கும், டாப்ல தான் இருக்கும். உயரமா இருக்கணும் அப்படிங்கறது நினைக்கும், டாப்ல இருக்கணும் அப்படிங்கறது நினைக்கும். மலைகள்ல போனாலும் சும்மா சாதாரண இடத்துல இருக்காது, போய் நல்லா ஒரு பாறை மேல போய் நின்றுக்கும். கோயில்ல போனீங்கனாலும் அப்படியே அமைதியா வந்து இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா போய் பெருசா வேட்டையாடாது சார். பெண் சிங்கங்கள் தான் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்ப சிம்ம லக்னம் சிம்ம ராசி அந்த அமைப்புல பிறந்தாங்க அப்படின்னா எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி தான் வந்து வருவாங்க.
நீங்க நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. சிம்மராசி சிம்மலக்னம் வரும்போது நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு செல்லும் மனைவி கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையாவது வீட்லயாவது ஏதோ ஒரு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சம்பாத்தியம், சின்ன சம்பாத்தியமா இருக்கலாம், அது பெருசா இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பாத்தியம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து நாளைக்கு எப்படிங்கிற ஒரு சேர்த்து வைக்கிற வழக்கம் இல்லாதங்காட்டிக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து புரியுதுங்களா? அதனால நீங்க சிம்மராசியில யாராவது ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நீங்க ஏதாச்சும் ஒரு எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா சார், அதனால கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு காசை வந்து சேமிச்சு வைங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. இந்த காரணம் புரியுதுங்களா எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு? ஏன்னா கடைசி கால சிங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கடைசி காலத்துல எல்லாம் சாப்பாடே கிடைக்காது. பாத்துட்டீங்கன்னா தெரியும். நிறைய நபர்களை நான் வந்து பாக்குறேன், கடைசி காலத்துல அப்படியே எல்லாம் நல்லா வாழ்ந்துருப்பாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையில இருக்கிற மாதிரி. இப்ப அந்த பெரும்பாலானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர் இல்லத்துல எல்லாம் போயிடுவாங்க இல்லையா, ஆதரவற்று தனியா விட்டுருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்மராசியில தான் இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. கன்னிராசி அப்படின்னா கன்னிராசி வச்சு என்னென்ன சொல்லலாம்? கன்னிப்பெண் கொடுத்து வச்சிருக்காங்க. கன்னிப்பெண் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப கன்னிப்பெண் கொடுக்கும்போது கன்னிப்பெண்ணை வச்சு என்னென்ன சொல்லலாம்? கன்னிப்பெண் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருப்பாங்க? தன்னை அழகாக வந்து காமிக்கணும், நான் வந்து அழகா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எப்பவுமே வந்து அலங்கார பிரியர்களா இருப்பாங்க. இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. கன்னிராசியில ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து அலங்கார பிரியரா இருப்பாங்க. அப்புறம் நகைச்சுவை பிரியர்கள் பாத்தீங்கன்னா ஆமா சார், கலகலப்பு. அவங்களும் வந்து நல்லா நகைச்சுவையா இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே டைம் போறதே தெரியாது அவங்களுக்கு. கவர்ச்சியா பகட்டா ட்ரெஸ் போடுறவங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க நல்ல ட்ரெஸ் போட்டா அவங்க பாக்கணும்னு தோணும் இல்லையா, நல்ல ஒரு பகட்டான ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்ப நீங்க பாத்துடலாம். இப்ப நீங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு நீட்டா ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணி நல்லா பாக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கன்னிராசின்னு எடுத்துக்கலாம். கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா நேர்த்தியா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ட்ரெஸ்ஸுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மேக்கப்புக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கும். ஓகே. இவங்க வந்து சார் ஓகே, இவங்களை பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. கன்னிராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு பெண்மணி வந்து சும்மா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு கத்துக்குவாங்களா இல்லையா? அப்ப அவங்கள அந்த பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க 2 பெண்மணிகள் பேசுறத பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க டைம் போறதே ஒண்ணுமே தெரியாது. அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் வேற லெவல்ல அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கா இல்லையா? அப்ப இந்த தன்மைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியுடைய தன்மை. அப்புறம் கவர்ச்சியான ஆடை அணியணும்னு விருப்பப்படுவாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே. அடுத்து வந்து துளாராசி. துலாத்துக்கு வந்து என்ன சொல்லிருந்தோம்? தராசு சொல்லிருந்தோமா? பிறரை எடை போட்டு பேசுவாரு. ஆமா சார், எடை போட்டு பேசுவாரு. எல்லாத்துலயுமே வந்து ஒரு இது வந்து வியாபார ராசி. வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இல்லையா, வியாபார ராசி வந்து பாத்தீங்கன்னா துலா வந்து தராசு கொடுத்து வச்சிருக்காங்க. லாப நோக்கத்தோட ஒரு வியாபாரம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பந்த பாசத்துக்கு அடிமையானா அவங்களால வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப வியாபாரம்னா லாப நோக்கத்தோட தான் பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே லாப நோக்கத்தோட பாப்பாரு. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன பண்ணுவாரு? பந்த பாசம் எல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ். புரியுதுங்களா? இவங்க சொந்தக்காரங்கிட்ட வியாபாரத்தை பார்க்க மாட்டாரு, ஆனா வியாபாரத்துல யாரையுமே பார்க்க மாட்டார். வியாபாரம் வந்துட்டு யாரையுமே பார்க்க மாட்டார். புரியுங்களா? ரொம்ப கணக்கா இருப்பார்.
கச்சிதமா வந்து அவர் வந்து செயல்படுவார். ஏன்னா ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வியாபாரம் பண்ணா மட்டும்தான் வந்து தொழில வந்து அவர் விருத்தி பண்ண முடியும். இல்லாட்டி வந்து என்ன நடக்கும், பெரிய லெவலில் அவரால் டெவலப் பண்ண முடியாம போயிடும், அல்லது ஒரு தொழில் எடுத்து மூடிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அதனால இவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவா இருப்பார். லாப நோக்கம் அவருக்கு இயல்பாவே இருக்கும். டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல ஒரு பிசினஸ் பேசிடுவார். சார் வாங்க சார், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த மாதிரி பேசுறாங்களா இல்லையா? உண்டு சார். அப்ப அந்த இது வந்து துளாராசியுடைய தன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. வேற என்ன சொல்லலாம்? அப்போ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோட சீர்தூக்கி பார்ப்பாங்க. இதை பண்ணா லாபம், இதை பண்ணா நட்டம் அப்படிங்கிற மாதிரி அதே வந்து எடை போட தெரியும். மனிதர்களே எடை போட தெரியும். மனிதர்களை வந்து எடை போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த மாதிரிதான் இருப்பாரு, இந்த மாதிரிதான் இருப்பாரு. அப்ப கேட்டகரி வைஸா பிரிச்சுதான் அவங்களே பழகுவாங்க. புரியுங்களா? இப்ப அடிக்கடி அதிகப்படியான பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இந்த பிசினஸ் பண்றாங்க, அந்த சிச்சுவேஷன் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சீசன் பிசினஸ் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த சீசன் பிசினஸ்ல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது புதுசா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சார். இவங்களும் புதுசா மாத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மாத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னா, இப்போ ஒரு தராசு வந்து எத்தனை வருஷமா இருக்கு ஒரு கடையில, இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு தொழிற்சாலைகளை குறிக்கும், பாரம்பரியமான ஒரு நிறுவனங்களை வந்து குறிக்கும். பாரம்பரியமான ஒரு நிறுவனம் அப்படின்னா அது வந்து துலாத்தை குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனத்தை வந்து நீங்க பிரான்சைசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க வந்து துலா லக்னமோ அல்லது துளாராசியோ வரும்போது நீங்க வந்து அதை வைக்கணும். இந்த இடத்துக்கு அந்த ரோலை நீங்க வந்து பயன்படுத்தி. இப்ப பிரான்சைசி எடுப்பாங்களா இல்லையா? இப்ப கேட்பாங்களா இல்லையா, சார் இப்ப இந்த மாதிரி பேட்டா ஷோரூம் வந்து பிரான்சைசி வந்திருக்கு, நான் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது துலா லக்னத்தை வந்து நீங்க வந்து வச்சு கொடுக்கலாம். துலா லக்னம் துளாராசி வர்ற மாதிரி நீங்க வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா டெவலப் ஆகி போகுது. புரியுங்களா? அது வந்து பாரம்பரிய இடத்தை வந்து அது வந்து குறிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் விருச்சிகம். விருச்சிகத்துடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா, விருச்சிகம் அப்படிங்கிறது தேயில்னு சொன்னோம் இல்லையா, தேயிலை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? தேயில் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறதே தெரியும். ஆமா சார், கடுமையான சொல்ல வந்து சொல்லுவார். இப்ப அமைதியா இருப்பாரு, எதுவுமே பேச மாட்டாரு. திடீர்னு ஒரு பேச்சு பேசினாருன்னா அப்படியே தேயிலை ஒரு கொடுக்கல கொட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வலி வேதனை குறிக்கும். அதாவது அடுத்தவர் மனம் புண்படும்படி பேசக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து உண்டு. அடுத்தவர் மனம் வந்து புண்படும்படி பேசக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விருச்சிகத்துக்கு வந்து உண்டு. அப்புறம் ரகசிய நடவடிக்கை, தேயில் எங்க இருக்குன்னே யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. ரகசியமான நடவடிக்கை வந்து உண்டு. அவருடைய மனதில் இருப்பது ஆராய முடியாது. ஆமா சார். விருச்சிக ராசி அவருக்கு மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. மொத்தம் 2 ராசிக்காரர் என்ன நினைக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு வந்து கும்பம், கும்பத்தை பார்க்கும்போது சொல்றான். விருச்சிக அதே மாதிரி தான். ரகசியத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணி வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதிகமா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு கும்பத்துக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. கடின உழைப்பாளின்னு சொல்லாங்களா? ஆமா சார், கடின உழைப்பாளி. கடின உழைப்பாளி வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து அப்படியே தயாரா இருப்பாங்க சார். வாய்ப்பு வர வரைக்கும் அப்படியே தயாரா இருப்பாங்க. டக்குன்னு வாய்ப்பு வரும்போது எடுத்து போட்டுருவாங்க. டக்குன்னு ஒரு கொட்டு. இவங்களுக்கு இந்த நேரங்காலம் எல்லாம் தெரியாது சார். அவங்க பாட்டி நீங்கிட்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. விருச்சிகத்துல பிறந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வேலை செய்யறவங்க நிறைய வந்து இருக்காங்க. ஏன்னா நைட்டு தேவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கும். பாத்திருக்கீங்களா?
ஆமா சார். அப்ப அந்த விருச்சிகத்துடைய தன்மை வந்து இருக்கிறனால நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. நைட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்லா ஆக்டிவ் ஆயிரும். இதுக்கப்புறம் தேள் ஒரு டைம் கொட்டிருச்சு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்சரவே அது வந்து குணப்படுத்துதான். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இருக்கு. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். எப்படி சார்? அதாவது தேள் வந்து ஒரு டைம் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த கேன்சர் கூட அது வந்து குணப்படுத்துதான். முல்லை முள்ளாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப கேன்சர் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் தானே, அது வந்து ஒரு விஷத்தன்மை மாதிரி தானே பரவுது. அப்ப அந்த தேள் விஷம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கேன்சருக்கு வந்து மருந்தா வந்து பயன்படுத்தாம். அது சரி. இவங்க எந்த ஒரு தொழில பண்றப்போ இவங்க வந்து அந்த கூச்ச நாச்சை வந்து பார்க்க மாட்டாங்க சார். இது செஞ்சா அது வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஐயோ ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்போமா இல்லையா? இவங்க அதை பத்தியில எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க நினைச்சதை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. தாண்டோட்டுத்தனமா செய்யறது. உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆமா சார், அதான் உணர்ச்சி எடுத்து பேசினாருன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அவ்வளவுதான். வாங்க முடியாது, கேட்க முடியாது. இதுக்கப்புறம் தனுசு ராசியுடைய இது பாருங்க, வில் அம்பன் இருக்கு. அது காலவரிசனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அந்த வில்லம்பு அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா மிருக நிலையில இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மிருக நிலை அமைப்பில் இருக்கு இல்லையா, பெரும்பான்மையான ராசிகள் வந்து மிருகத்தன்மையில் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா மிருக நிலையிலிருந்து உயரான நிலையத்துக்கு, அதாவது தியானம் இதெல்லாம் மூலியமா இறைவனை அடையறதுக்கு உண்டான ஒரு மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கு உண்டான இந்த வில்லம்பு அப்படிங்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறமா இப்ப ஒரு வில் வித்தை யார் வந்து செய்ய முடியும்? மன ஒருமைப்பாடு, அதாவது கான்சென்ட்ரேஷன் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வில் வித்தை வந்து பண்ண முடியும். அவங்களாலதான் கரெக்டான ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஓட முடியும். அவங்க அந்த குறிக்கோளை வந்து செய்ய முடியும். அப்ப அந்த அமைப்பில் இருக்கிறனால இதுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்கு வந்து உண்டு. அப்ப இவங்க அந்த குறிக்கோளை நினைச்சு வந்து அவங்க வந்து எல்லா வகையான வேலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சாதகமா சூழலை வந்து உருவாக்கிக்குவோம். இப்போ வில் வச்சிருக்காங்கன்னா யாருக்கு முதல்ல அடி விழுகும்? ஒரு போர் படை இருக்குன்னு வச்சுக்கலாமே, வில் வச்சுட்டு முன்னாடி போவாரா இல்லையா? இவருக்கு அடி விழுகுமா இல்லையா? முன்னாடி போனாருன்னா அடிபட்டுருவாரு. அப்ப கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். அப்புறம் வழிகாட்டி, அவர் தான் அந்த போர் படை தள்ளுபடி எல்லாத்தையும் கூட்டு போறதுனால, இந்த படைகளவே அவர் கூட்டு போறதுனால நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பார். 10 பேருக்கு தலைவனா இருப்பாரு. ஆமா சார். தலைவன் அப்படிங்கிறது சூரியன், இவர் வழிகாட்டின்னு எடுத்துக்கலாம். தெய்வ இதெல்லாம் இருக்கு இல்லையா, தெய்வ நம்பிக்கை இவருக்கு அதிக அற்புதமா இருக்கும். தெய்வங்களை அவங்களுக்கு உதவி செய்யும். ஓகே. அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இவரு ஏதாவது ஒரு ஆயுதம் கையில வச்சுட்டே தான் இருப்பாரு சார். ஏதாவது ஒரு ஆயுதம் அவங்களுக்கு கையில இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அடிக்கடி இவங்க ஆயுதங்களை கையாண்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எளிமையா வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் அடுத்த நிலை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். 4 பேர்கிட்ட வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு அவங்க. இப்ப இந்த தனுசு ராசியில பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணி அவங்கள வந்து இந்த வழியில நீங்க பயணம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து மகரம். மகரம் வந்து பாத்தீங்கன்னா முதலை வச்சு என்ன குணாதிசயம் சொல்றது? பிடிவாத குணம்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பா சரியான பாயிண்ட். அதுதான் பிடிவாத குணம். இவர மாதிரி ஒரு விடாப்புடியே யாருனாலையும் பிடிக்க முடியாது. அது எந்த ராசிக்கும் அந்த குணாதிசயமே கிடையாது. மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிவாதம், அதாவது ஆக்ரோஷமா இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த பிடிவாதம், அதாவது வரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வரட்டு பிடிவாதத்துடைய தன்மை வந்து இதை குறிக்கும். அதுக்கப்புறம் ஒரு இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளத்துல இருக்கு அல்லது வந்து ஒரு ஆத்துலயே இருக்குன்னு வச்சுக்கலாமே. முதல்ல அது வந்து இறை வரும் வராது அதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு அதை அப்படியே காத்துக்கிட்டே இருக்கு சார். தலையை வந்து ஓபன் பண்ணி வச்சு காத்துக்கிட்டே இருக்கும். இறை வருது வரல அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதை பத்தி எல்லாம் எத்தனை நேரம் வேணாலும் தன்னுடைய காரியத்துக்காக வந்து அது வந்து காத்திருந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறோம் பயன்படும். இப்போ ஒருத்தர் மகர ராசியில பிறந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பிடிச்சுவாரு. என்ன சார்? வாய்ப்பு வரும்போது அதை பிடிச்சு கரெக்டா பிடிச்சுக்குவாரு. வாய்ப்பு வரும்போது கரெக்டா பிடிச்சுக்குவார். உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி முதலை பிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வீட்டுல வந்து நல்ல பலமா இருப்பாங்க சார். தண்ணிக்குள்ளதான் இதுக்கு வந்து பலம் ரொம்ப ஜாஸ்தி. முதலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ரொம்ப பலம் ஜாஸ்தி. இதே வந்து வெளியில வரும்போது அதுக்கு 50% பலம் பலம். சரிங்களா? அப்ப அந்த மகர ராசி எல்லாம் சம்பந்தப்பட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க வெளியிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பழகறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவான். அப்ப அவங்கள அந்த கூச்ச இதெல்லாம் நம்ம வந்து போக்கி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டெவலப் பண்ண வைக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து முதலை கண்ணீர் நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி. ஆமா ஆமா. டக்குன்னு ஏதாவது சொல்லும் போது டக்குன்னு அழுதுருவாங்க சார். தன்னை அறியாம அழுதுருவான். பாத்துருக்கீங்களா? திடீர்னு ஒருத்தங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டிஸ்டர்ப் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அது பொய்யா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம், அது அந்த சூழ்நிலை பொறுத்து இருக்கு. புரியுங்களா? அப்ப அழுதுருவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கும்பம் அப்படிங்கிறது இப்ப பானை அப்படிங்கிறது வெறும் பானையா இருந்தா அதுக்கு வந்து மதிப்பு இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் வந்து அது ஆட் ஆகிட்டே இருந்தா தான் அதுக்கு வந்து நல்லது. அப்ப ஏதாவது ஒண்ண வந்து அவர் சேகரிச்சுட்டே இருப்பாரு. கும்பராசியில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சேமிச்சுட்டே இருப்பாரு சார். இவருக்கு வேணுமோ வேண்டாமோ அந்த பொருளை வாங்கி வந்து குமிப்பாரு. புரியுதுங்களா? இவரு வந்து பானையில என்ன இருக்குன்னு தெரியாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கும். வெளியே சொல்லவே மாட்டார். சீக்கிரட்டா அப்படியே நடத்திட்டு இருப்பார். ரகசியத்தை வெளியிட விரும்பாதவர். சீக்ரெட் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. புரியுதுங்களா? இப்ப கும்பத்துல ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரகசியத்தையுமே வெளியவே சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஆனா பொதுவா பெண்ணுடைய குணம் என்னங்க, ரகசியத்தை வந்து வெளியிடுவாங்க. பெண்கள் மனசுல ரகசியம் தங்காது அப்படிங்கறத சாஸ்திரம் வந்து சொல்லி இருக்கு. ஆனா கும்பராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளேயே போட்டு அமைதியே வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா கான்செப்ட் எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு? ஓகே. அதுக்கப்புறம் எப்பவுமே இவங்க வந்து இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். சுயநலம் இருக்கும், இதுல கொஞ்சம் பொதுநலமும் கலந்துருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சமா லாபம் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த துலா வந்து நினைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சா பரவாயில்ல, ஆனா தொடர்ச்சியா இந்த பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கறது வந்து நினைக்கும். ஆனா இந்த கும்பத்துக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே அமுக்கா கோழி அமுக்கா அமைக்கிறது. அது அப்படியே வாய்ப்புக்காக காமிச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கு. அப்ப எப்பவுமே வந்து அந்த பானை நம்பருக்கு தான் பாத்துக்கிட்டே இருக்குமா, எப்பவுமே நம்மள ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கும்பராசியில ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஏதாவது ஒண்ணு காயின் போட்டு சேமிச்சு வச்சுட்டே இருக்கும். அதை நீங்க தெளிவா பார்க்கலாம். ஓகே சார், இது புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. அடுத்தது மீனம். மீனம் வந்து பாத்தீங்கன்னா மீன்களை வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. மீன்களை வச்சு நம்ம என்ன பலன் சொல்லலாம்? மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளதான் இருக்கு, வெளியே வந்தா இறந்துடுது. வெளியே இருக்கக்கூடிய மீன் இருக்கா? இல்ல. அந்த மீனுடைய தன்மை என்ன அப்படின்னா தன்னை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புறத்தை, அதாவது தன்னை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மீன்ல வந்து அழுக்கே கிடையாது சார். நீங்க மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஸ்மெல் அடிக்கும், அது அப்பாற்பட்டது. நீங்க ஃப்ரெஷ்ஷான மீன் பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது சார். பழைய மீன் பார்க்கும்போதுதான் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அப்ப எப்பவுமே தன்னை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மீனத்துக்கு வந்து உண்டு. அதே மாதிரி தன்னுடைய இருப்பிடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க.
இப்ப மீனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த கிரக காரகத்துவம் வருதோ அது வந்து அவங்க அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க, கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, சும்மா வீட்டு தொடர்ந்துட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் அந்த மீனராசியுடைய தன்மை தான். சரிங்களா? இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நட்பு விரும்பிகள் தான். இவங்களும் வந்து நட்பு விரும்பிகள் தான். இந்த நட்பு விரும்பிகள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மீன் வந்து இப்படி வர்ற மாதிரி இருக்கும், இன்னொரு மீன் வந்து இப்படி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு மீன் முன்னோக்கி போகும், ஒரு மீன் இப்படி பின்னோக்கி வர்ற மாதிரி தான் அவங்க வந்து பழைய படங்களே கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும். அப்ப அவங்களும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். நட்பு விரும்பிகள் மீனராசிக்காரங்களும் அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நட்பு விரும்பிகளாதான் அவங்க இருப்பாங்க. அதை நீங்க நல்லா வந்து கவனிச்சு பார்க்க முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த இருப்பிடத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க, பெருசா வந்து விரும்ப மாட்டாங்க. இப்ப நீங்க கிணத்து மீன் இருக்கு இல்லையா, அதை போய் ஆத்துல விட்டீங்கன்னா அது அங்க வாழாது. ஆத்து மீனை கொண்டு வந்து இங்க கிணத்துல விட்டீங்கன்னா அது வந்து வாழாது. கடல் மீனை கொண்டு வந்து இங்க 2 இடத்துல விட்டீங்கனாலும் அது வந்து வாழாது. பாத்துருக்கீங்களா? ஆமா சார் சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்டயே சில ரகசியங்கள் வந்து இருக்கு சார். இவங்க அதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இப்ப மனசுல வந்து கவலையே இருந்தா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க, அப்படியே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, இப்ப கடல்ல வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கடல் அமைப்பு அப்படின்னா, இப்ப இது வந்து அடி ஆழம்னு வச்சுக்கலாம், இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய தரைன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து லேயர் லேயரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய மீன் வந்து பாத்தீங்கன்னா மேல என்னைக்குமே வராது. இந்த லேயர்ல இருக்கிறது இந்த லேயர் தாண்டி வராது, இந்த லேயர்ல இருக்கிறது இந்த லேயர் தாண்டி வராது, இந்த லேயர்ல இருக்கிறது இந்த லேயர் தாண்டி வராது. மேல இருக்கக்கூடிய மீன் வந்து மேல இருக்கிறதா இருக்கும். இருக்குதா? ஆமா சார். அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடி ஆழத்துல இருக்கிறது எப்பவுமே அடி ஆழத்திலேயே தான் இருக்கு சார். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்தவாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அப்ப அவங்களை வந்து அடுத்த கரையை ஏற்றி விடுறதுக்காக அவங்களை வந்து தூண்டி விடணும். புரியுங்களா? இல்ல எனக்கு நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிமா, கஷ்டத்திலேயே ஒருத்தங்க இருந்தா கூட நீங்க போய் ஏதாவது ஒண்ணு கேட்டீங்க அப்படின்னா இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை வந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து இன்னொரு மீனுக்கு வந்து இரையாயிரும். பாத்துருக்கீங்களா? ஆமா சார். பெரிய மீன் சின்ன குஞ்சுகளை தின்னு சாப்பிட்டுறதா இல்லையா? அப்போ ஒரு சூழ்நிலையின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இது போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்தவங்க கிட்ட போய் இது மாற்றக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து சூழ்நிலை வந்து பயன்படுத்திக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பயன்படுத்துறதுக்கோ விட்டுரும். புரியுதுங்களா? அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ, இது அடிஷனல் பாயிண்டா அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இது நம்ம நாடியில வந்து இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இது நீங்க பேசிக்கா புரிஞ்சிருச்சு இல்லையா? கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ரகசியம் காப்பார்கள். ஆமா சார், ரகசியம். பானை நினைச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு எளிமையா வந்துடும். பொருளாதாரத்தை எப்போதுமே சேமித்துக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாங்க, எதிர்காலத்துக்காக சேமிக்க வைக்கணும் சார். தனக்காக தன் பேரனுக்காக பிள்ளைக்காக அப்படி சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு தன்மை வந்து சிம்மராசியுடைய தன்மை என்ன? எதுலயும் தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா சார். அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்குவோம், தாங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஆமா சார். வேற நேர்மையா இருப்பாங்க. ஆமா சார். கடைசி காலத்துக்கு சேமிச்சு வைக்க மாட்டாங்க. ஆமா சார், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை நீங்க யார் வந்தாலும் சொல்லிருங்க, நான் இது சொல்றேன், உங்களுக்கு புரியும். அது ஆக்சுவலி ஜெயலலிதா கூட செட் ஆச்சு சார். ஜெயலலிதா சிம்ம. ஆமா சார். ஆமா சார். ஓகே, இப்ப இதுல பாருங்க, நல்லா கவனிங்க. இப்பதான் நம்ம வந்து நாடி சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம். இப்ப அதுக்கு துணை புரியக்கூடிய அம்சம் தான் இப்ப இத்தனை நேரம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ ஒரு பிரபஞ்சத்துல வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து மேஷ ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. சூரியன் குறிக்கக்கூடிய உறவு முறைகள் அப்படின்னா பிருகுநந்தி நாடி முறைப்படி அப்பாவை குறிக்கும், தன்னுடைய மூத்த மகனை குறிக்கும், தன்னுடைய மாமனாரை குறிக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருக்கும்போது அந்த ராசியுடைய கேரக்டர் வந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து பூந்து விளையாடும். இப்ப மேஷ ராசியில சூரியன் இருந்தா
அவங்க அப்பா எப்படி இருப்பாரு? டாமினேஷனா இருப்பாரு சார். அவர் தான் லீடிங்கா மேஷராசியோட இருக்கணும். சொன்ன தன்மை பேச்சை பாருங்க. கேட்கணும். அவர் சொன்ன மேஷராசியோட பேச்சை குணாதிசயம் இப்ப கேட்கணும். இவ்வளவு நேரம் பார்த்தா இல்லையா, அதை வந்து நீங்க கிரகமா நீங்க ஏத்தி பலன் சொல்லிடலாம். மேஷராசிக்கு இவ்வளவு பார்த்தோமா? எவ்வளவு பார்த்தோம்? பார்த்தோம் சார். மேசராசிக்காரர்கள் பயமரியாதவர்கள், தன்னுடைய சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. தன்னை முதன்மைப்படுத்திப்பாங்க. தான் எங்க பார்த்தாலும் தான் தான் எல்லாத்துக்கும் பழமையை நினைச்சு விரும்புவாங்க. புரியுதுங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணணும். இப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சகோதரனை குறிக்கும். ஆண்கள் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரனை குறிக்கும். மச்சினனை குறிக்கிறது வந்து செவ்வாய் தான். அப்புறம் சித்தப்பா வந்து செவ்வாய் குறிக்கும். பிருகுநந்தி நாடி முறையில செவ்வாய் வந்து சகோதரனை குறிக்கும், மச்சானை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும். சரிங்களா? தனக்கு அடுத்த சகோதரன், ஓகே, நேரடியா அடுத்த சகோதரன் வருவா இல்லையா, அவன்லாம் செவ்வாய் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது என்ன கேரக்டர் வரும் அவனுக்கு? அந்த ஜாதகோடைய தம்பிக்கு அவர் தான் திருப்பி லீட் பண்ணணும்னு நினைப்பாரு சார். அவர் சிம்மராசியுடைய கேரக்டர் அந்த செவ்வாய்க்கு வந்து வந்துடும். வந்துருமா? வந்துரும் சார். இதே பெண்கள் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா, பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கணவரை வந்து குறிக்கும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வந்து கணவரை குறிக்கும், சகோதரனை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும். அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரோட கேரக்டர் கேட்கறாங்களோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க மாடிஃபை பண்ணி பலனை வந்து சொல்லிடுங்க. சிம்பிளுங்களா? ஓகே. இப்ப வந்து இப்ப சந்திரன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிருகுநந்தி நாடி முறையில சந்திரனை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவை குறிக்கும், மாமியாரை குறிக்கும், அக்காவை குறிக்கும். அப்ப இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். வேற அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஒரு காரியத்துக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காரியத்தை செயல்படுத்துவாங்க. அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அழுகக்கூடிய ஒரு அமைப்பு கூட அவங்களுக்கு வந்துடும். வந்துருமா வராதா? வரும் சார். ஓகே. இப்ப இங்க சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கலாமே. மனைவி எப்படி இருப்பாங்க? சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனைவி குறிக்கும், அவங்களுடைய தங்கையை குறிக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிடிவாத குணமா இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராசி பிளஸ் கிரகம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் ராசியோட வசிப்பிடத்தை பார்த்தோம். காரகத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடத்தை பார்த்தோம், குணாதிசயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், ஒவ்வொரு ராசியுடைய குணாதிசயம் பார்த்தோம். இப்ப பார்த்து ராசி பிளஸ் கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பாக்குறோம். மொத்தம் அந்த 7 ஸ்டெப் சொன்னா இல்லையா நைட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் நம்ம வந்து பிருகுநந்தி நாடியில பார்ப்போம். அதுல வந்து ராசி நம்ம பார்த்துட்டோம், வெறும் ராசியுடைய தன்மையை வந்து நம்ம பார்த்துட்டோம். ராசி முதல் பார்த்தோம் இல்லையா 2. இதுக்கப்புறம் இப்ப ராசியில கிரகம் இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ராசி பிளஸ் கிரகம். இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல வந்து செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பாரு? செவ்வாய் யாரை குறிக்கும்னு சொல்லியிருந்தோம்? செவ்வாய் வந்து சகோதரரை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும். பெண்கள் சாதகமா இருந்தா கணவரை குறிக்கும். கணவரை குறிக்கும். அப்ப அவர் எப்பவுமே கணக்கு பாக்குறவரா இருப்பாரா? எந்த செயலையும் லாப லாபத்தோட இருப்பாரு. ஆமா சார், அவ்வளவுதான் சார். புரியுதுங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே. இப்போ ஆண்கள் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஜாதகரை குறிக்கும், சனி வந்து ஜாதகரை தான் குறிக்கும். சனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியா தான் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம அதை எங்கெங்கெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இதுல பாருங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கலாமே. சாதகர் நகைச்சுவையாக பேசுவார். ஆமா சார். பொறுமைசாலி. நட்பு விரும்பி எப்பயுமே ஃப்ரெண்ட் கூட இருக்குன்னு நினைப்பாரு. ஆமா சார். சாதகர் சிறு தூர பயணம் விரும்பி எடுத்துக்கலாம். சும்மா அப்படியே ஜாலியா போயிட்டு வருவார் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே. இப்ப இங்க இருந்தாருன்னா, குரு இங்க இருந்தாருன்னா
ஒரு குறிக்கோளோட செயல்படுவார் சார். ஆமா சார். சரிங்களா, புரியுதுங்களா எப்படி வருது அப்படின்ட்டு? இது வந்து ராசி பிளஸ் கிரகம் அப்படிங்கிறது பேரு. சரிங்களா, இது இந்த ரூலை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம பயன்படுத்துவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகிருதி நாடி முறையில ஒரு கிரகத்தை கூட சேர்க்கை இல்ல வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஜாதகருக்கு வந்து கல்யாணம் ஆகுமான்னு கேக்குறாங்க. இப்ப அந்த குருவுக்கு சுக்கிரனுக்கு பார்வை இல்ல. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? 1-5-9-3-11-2 குருவுக்கு சுக்கிரனுக்கு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 4, 6, 8, 10 வந்துச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகல அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஓகே ஓகே. இப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து தனுசுல வந்து சுக்கிரன் இருக்கிறதா எடுத்துக்கலாம். 50% இணைவு அதுலயே குருவும் சுக்கிரனும். குரு வந்து இங்கதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப 10% தானே வாய்ப்பு. இப்ப நான் 10ஆம் இடத்துல இருக்கா, குருவுக்கு 10ல. ஆமா சார். இப்ப இது பார்வை இல்ல இல்லையா? அப்ப அந்த மாதிரி இல்லாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? 50% அவருக்கு வந்து திருமணம் ஆகாது அப்படிங்கிறது நீங்க வந்து தவிர்த்திடணும். திருமணம் ஆகும், அதுக்கு அந்த கால நிர்ணயத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன காலகட்டத்துல நம்ம பண்ணணும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் நம்ம வந்து பண்ணணும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறத நீங்க அந்த பரிகாரம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலை காரணமா கல்யாணம் பண்ணிடுவாங்க சார். அமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி பார்வை இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஒரு திருப்தி இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நிவர்த்தி இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கிற கோயிலே நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம். அதை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா திருமண முறிவுகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க அந்த பரிகாரம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். புரியுங்களா? அப்ப எதுக்கு நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும், எதுக்கு நம்ம வழிபாடுகள் மூலியமா பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்க முடியும். காரணம் புரியுதுங்களா? இப்ப இதுல பாருங்க, இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னாலும் ஜாதகர் தான். ஆண்கள் ஜாதகத்துல சனியும் ஜாதகர் தான், பெண்கள் ஜாதகத்துல சனி வந்து பாத்தீங்கன்னாலும் ஜாதகி தான். அப்ப அது வந்து கொடுப்பினை வந்து குறிக்கிறது வந்து சனி. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாதகி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனை தான் முதல்ல மெயின் படுத்தி பார்க்கணும். ரெண்டாவது செகண்டரி ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா சனியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த சனியை பார்க்காதனாலதான் இப்ப இந்த பிரிகிருதி நாடி ஜோதிடத்துல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வந்து சனியை முன்னிலைப்படுத்துறது இல்லை, அவங்க தொழில்காரனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து குரு அப்படின்னா அவருக்கு முயற்சி மூலமா கிடைக்கிறது என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா குருவை வச்சு பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த கொடுப்பினை மூலியமா என்ன கிடைக்குதோ அதாவது விதிப்பணியை வச்சு விதிப்பணி. சரிங்களா? ஆனா அது வந்து கேட்கிறப்ப கிடைக்காது. பிரியாணி கிடைக்குமா? பிரியாணி கிடைக்கும். எப்ப பிரியாணி கிடைக்கும்? நீங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரியாணி கிடைக்கும். அப்ப உங்களால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியல, அல்லது நீங்க சாப்பிட முடியாம கூட போலாம். இருக்குதா இல்லையா? அப்ப அந்த கர்மா அப்படிங்கிற அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா சனி. இப்ப என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப இதுல பாருங்க, சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப மிதுனத்துல வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து குரு சுக்கிரனுக்கு பார்வை இருக்கா? இல்ல சார். சனி வேற எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பரிவர்த்தனை ஆயிரும். ஓகே, சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்ப சனி சுக்கிரனுக்கு பார்வை இருக்கா? இல்ல சார். இல்ல. ஏன்னா 8ல சுக்கிரன் இருக்கு, சனியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா குருல இருந்து 8ல சுக்கிரன், சனியில இருந்து 10ல சுக்கிரன் இருக்கு. ஆனா பார்வை இல்ல. ஆனா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது யார் வீட்டுல இருக்கு? சனி வீட்டுல இருக்கு சார். சனி வீட்டுல இருக்கு. அதனால கண்டிப்பா திருமணம் ஆகும். பரிகாரம் செய்தா அது வந்து பிரிவினைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி பரிகாரங்கள் நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல நிலையில வந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம எதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், எதெல்லாம் நம்ம நல்லா டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்க முறையா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது ரூலே வரலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப நீங்க அந்த பழைய ஜாதகங்களா எடுத்து நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? புரியுது சார். இப்ப ஏன்னா இப்ப நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்து திருமணம் ஆகலைன்ட்டு வருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதக ரீதியா சார் என்ன சார் எனக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்றாங்க, எப்படி சார் அப்படின்னு பாப்பாங்க. அப்ப அதுக்கு சில நிவர்த்திகள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். புரியுதுங்களா இல்லையா?
அப்ப நீங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க வழிகாட்ட முடியும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு அமைப்பு பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கலாமே. குரு சுக்கிரனுக்கு பார்வை இருக்கா? இல்ல சார், 8ஆம் இடத்துல இருக்கு. சனிக்கு சுக்கிரனுக்கு பார்வை இருக்கா? இல்ல சார், 6ல இருக்கு. ஆனா சனி வந்து எங்க இருக்காரு? சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கு. அப்ப சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறனால 50% வாய்ப்பு வந்து அவர் கொடுக்கும். அப்போ அவருக்கு நினைச்ச நேரத்துக்கு கல்யாணம் ஆகாது, அவர் ரொம்ப முயற்சி பண்ணி வந்து திருமணம் ஆகாது அந்த சமயத்துல. அப்போ அந்த காலநிலை வரும்போது எப்ப வந்து அவருக்கு திருமண முயற்சி பண்ணா நல்லா ஆகும், அதுக்கப்புறம் அவர் என்ன நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து வழிகாட்டும். திருமணம் கொடுப்பனியா அவர் கொடுத்துருவாரு. ஆமா சார், கொடுப்பனையா கொடுத்துருவாரு. பட் அந்த டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு தாமத திருமணத்தை தான் குறிக்கும். ஓகே ஓகே, புரியுதுங்களா கான்செப்ட் எப்படின்ட்டு? புரியுது சார். இப்ப சனிக்கு சுக்கிரனுக்கு இடையில 5லயாவது இல்ல 2, 12லயாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அதை அதை நான் அப்புறம் சொல்றேன் சார். அது ஒரு ரூல் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க சார். ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும் மத்தவங்களுக்கு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த ராசி பிளஸ் கிரகத்தை வச்சு மட்டும் நான் உங்களுக்கு பேசி. சரிங்க சார், ஓகே. ஏன்னா அதை நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு. ஒரு கிரகம் அதை நீங்க அந்த முன்பின் கிரகத்துல அதை பார்க்கணும். இந்த கிரகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சனி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மூலியமா சுக்கிரனை தொடர்பு கொள்ளும். அல்லது தம்பி இருந்தாருன்னா தம்பிக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிரும். நம்ம அதெல்லாம் ரூல், அது வேற, அது வேற வேற கான்செப்ட். அதெல்லாம் சொல்றேன், டெப்தா சொல்றேன் சார் உங்களுக்கு. மொத்தம் 19 நாள் இருக்கு, இப்பதான் 2 நாள் முடிஞ்சிருக்கு இல்லையா? 17 நாள் இருக்கு உங்களுக்கு, முழுமையா வந்து கொடுத்துருவேன், கவலைப்படாது. ஓகே, இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இப்ப பாருங்க, ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்தை அமைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க பாக்குறது கிடையாது. பிரிகுந்தி நாடி ஜோதிடம் படிக்கிறவங்களே நிறைய இடத்துல அவங்க வந்து பாக்குறது கிடையாது. அதனால சில தவறுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் கத்துக்கிட்டது உங்களுக்கு முழுமையா கொடுத்தாதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும், அதுக்காக சொல்றேன். ஓகே, இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கு, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு. கணவர் ஜாதகத்துல, அதாவது பெண்கள் ஜாதகத்துல கணவர் குறிக்கிறது செவ்வாய். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? இல்ல சார். புரியுதுங்களா? இப்ப சனி வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமே. சனிக்கும் சனிக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கு. ஓகே, இப்ப சனிக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? இல்ல சார், 4ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அந்த அமைப்பில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்கு இல்லையா? ஆமா சார். சுக்கிரன் வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கும். காரணம் புரியுதுங்களா எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு? இப்ப இதே வந்து இந்த செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கலாமே. இப்ப பார்வை இருக்கா? இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் ஜாதகமா வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து திருமண குறிக்கக்கூடிய செவ்வாய் யாரோட வீட்டுல இருக்கு? சனியோட வீட்டுல இருக்கு சார். சனியோட வீட்டுல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து சனி பார்வை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த எந்த காலகட்டமோ அந்த கால நிலையத்துல வரும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இந்த சனி அப்படிங்கிற கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறனால அது ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். அதை பயன்படுத்தாத அப்பாற்பட்டது, அது அவங்களுடைய நிலைமை. நீங்க உங்கள்கிட்ட ஒரு வழி தேடி வரும்போது நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சரி, கொடுக்கும். நல்ல வழி காமிக்கலாம் இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்றேன். ஓகே, இப்ப 10ன்றது கணக்கு கிடையாது. ஆனா சனியோட வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம. ஆமா சார், ஆமா சார். அது எப்ப ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம கால நேரத்துல பார்ப்போம். ஓகே, கோச்சார் ரீதியா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இதை வந்து
நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை முறையா படிக்காம அவங்க படிக்கிறதுனால பலன்கள் வந்து தவறு வருது. அதனாலதான் நான் இதை வந்து முழுமையா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். வெறும் கிரக சேர்க்கை மட்டும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. இப்ப நீங்க ஒரு ஜாதகம் வெளிநாடு போற அமைப்பு ஜாதகம்லாம் வரும், நம்ம அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். அப்ப வந்து இவர் எந்த அமைப்புல வெளிநாடு போனாரு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியாம போயிடும். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். ஆய்வு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உள்ள போய் பண்ண முடியும். கண்டிப்பா. புரியுதுங்களா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப சந்திரன் ராகு அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டு அமைப்புன்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, இது சந்திரன் ராகு சேர்க்கையா? ஆமா சார். நீர் ராசி வச்சுக்கலாமே, குரு சந்திரன் ராகு ஆயிருமா? ஆமா சார். அப்ப அந்த காலகட்டத்துல அவர் வந்து வெளிநாடு போவார். எந்த காலகட்டம் அப்படிங்கறது நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இப்ப அந்த இடத்துல எப்படி வெளிநாடு போனாரும் நீங்க தேட வேண்டியது இல்லையா? சந்திரன் எங்கடா காணோம் நீங்க தேட வேண்டாம் இல்லையா? ஓகே சார். அவருடைய வீட்டுல ராகு இருக்கு. சந்திரன் கடகராசிலேயே இருக்கு. கடகராசியில சந்திரனே இருக்கு. இப்ப புரியுதுங்களா எதுக்காக இவ்வளவு விஷயம் சொல்றேன் அப்படின்ட்டு? புரியுது சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேற யாராவது புரியலனா கூட கேட்கலாம் சார். சார் ராசி சொல்றீங்களா சார்? மேச ராசி, ரிஷபம், இதுன்னு ஒண்ணு. அதோடைய காரகத்தன்மையை ஒரு இது மாதிரி கொடுக்க முடியாதுங்களா? நான் கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும். கிரகத்துடைய காரகத்துவத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா கிரகத்தை இதே மாதிரி பேசுவோம் சார். கிரகத்தை இதே மாதிரி பேசுவோம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வழிமுறை இருக்கு. ஓகே சார். ஒரு தத்துவத்தை அடிப்படை தான் கிரகத்தை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்க சார். புரியுங்களா? அந்த கிரகத்துடைய தத்துவம் என்ன, அதோட தனித்தன்மைகள் என்ன, எப்படி அது பயன்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப இதெல்லாமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தது எல்லாமே மேக்சிமம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதை எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கறதுதான் விஷயமே இருக்கு. நம்ம படிக்கலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம், அதை நீங்க வந்து பயன்படுத்தணும். இப்ப இன்னைக்கு சொன்னதுல ஏதாச்சும் கஷ்டமா இருந்துச்சுங்களா? ஏதாச்சும் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல சார், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சார். ஆமா, அதுதான் முக்கியம். சரிங்களா? நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளை வகுப்புல பார்ப்போம்.